அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பாம் கிராஜுவேட்ஸ் போரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்ப நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி நமது குழுவின் மூலம் நடத்தப்படும் 681வது நிகழ்ச்சியாகும். இன்றைய நிகழ்ச்சி சூரிய மின்சக்தி உற்பத்தியும் வேளாண் சாகுபடியும், அதாவது அக்ரிகல்ச்சர் இன் சோலார் ஃபார்ம் என்பது தொடர்பான தகவல்கள் வழங்கப்பட உள்ளன. இது ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சியாக நடத்தப்படுகிறது. விஞ்ஞான வளர்ச்சி தினமும் அசுர வேகத்தில் வளர்த்து கொண்டு இருக்கின்றது. கூடவே அதற்கு எதிர்வினைகளும் எதிர்மறை கருத்துக்களும் விமர்சனங்களும் எழாமல் இல்லை. சூரிய மின்சக்தி உற்பத்தியிலும் இதே நிலைதான். இன்றைய நிகழ்ச்சியில் சூரிய மின்சக்தி உற்பத்தியும் வேளாண் சாகுபடியும் என்ற தலைப்பில் தகவல்கள் பரிமாறப்பட உள்ளன. விளக்கமாக சொன்னால், சூரிய மின்சக்தி தகடுகளால் வேளாண்மை பாதிக்கப்படுகிறது என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அதன் உண்மைத்தன்மையை அறிந்திடவும் அதனால் எழும் அச்சத்தினை போக்கி தெளிவான தகவல் அனைவரையும் சென்று சேர வகை செய்கிறது இன்றைய நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு தகவல்கள் வழங்கிட வருகை புரிந்துள்ளனர் பணி நிறைவு பெற்ற முன்னாள் கூடுதல் இயக்குனர் டாக்டர் பி இளங்கோவன், முன்னாள் இணை இயக்குனர் திரு முத்துமுனியாண்டி, முன்னாள் துணை இயக்குனர் திரு கே ராசு, முன்னாள் துணை இயக்குனர் திரு பி சிதம்பரம் மற்றும் சோலார் என்ஜினியர் திரு உலகமணி ஆகியோர். இவர்களை நமது குழுவின் சார்பில் வருக வருக என வரவேற்று நிகழ்ச்சியை துவக்குகிறேன். இன்று ஒரு தொழில்நுட்ப நிகழ்ச்சி சுமார் ஒரு மாத கால இடைவெளிக்கு பின்னர் நடத்தப்படுகிறது. எனது சொந்த வேளாண் பணியின் காரணமாகவும் குடும்பத்தில் ஏற்பட்ட நிகழ்வு காரணமாகவும் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடத்த இயலாமல் போய்விட்டது. வருத்தம் தெரிவிக்கிறேன். இருப்பினும் மீண்டும் புது வேகத்துடன் ஜூம் நிகழ்ச்சி இன்று முதல் நடைபெறுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் இன்றைய நிகழ்ச்சி தொடர்பான கருத்துக்களை வழங்கிட திரு கே ராசு அவர்களை அழைக்கிறேன். ராசு சார், பிளீஸ். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தமிழ்நாடு ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் போரம் தொடர்ந்து நடத்தி வரும் தொழில்நுட்ப நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக இன்றைக்கு 681வது நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சி சூரிய மின்சக்தி மற்றும் அதனுடைய வேளாண்மையில் அதனுடைய பங்களிப்பு என்பதாகும். சோலார் பேனல் இன்ஸ்டலேஷன், சூரிய மின்சக்தி என்பது ஒரு புதுப்பிக்கப்பட்ட எனர்ஜி என்று சொல்லலாம். ரெனியூவபிள் எனர்ஜி, புதுப்பிக்கப்பட்ட எரிசக்தி. எதற்காக இந்த புதுப்பிக்கப்பட்ட எரிசக்தியை நாம் பயன்படுத்த வேண்டும்? முக்கியமாக அதனுடைய நோக்கம் என்று சொன்னால், அது ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லி, என்வைரன்மெண்ட் ஃப்ரெண்ட்லி. அதற்காக தான் இந்த, அதாவது ஏர் பொல்யூஷன், பொல்யூட்டட் ஏரை நாம கட்டுப்படுத்துவதற்காக இந்த புதுப்பிக்கப்பட்ட எரிசக்தி, அதாவது நீரிலிருந்து எடுக்கப்படும் மின்சக்தி, மற்ற தாவர கழிவுகளிலிருந்து எடுக்கப்படும் மின்சக்தி, அதை போல நிலக்கரியிலிருந்து எடுக்கப்படும் எரிசக்தி, மற்ற புதுப்பிக்கப்பட்ட எரிசக்திகளில் இன்றைக்கு பாத்தீங்கன்னா, அதாவது சோலார் பேனல் இன்ஸ்டலேஷன், சோலார் எனர்ஜி மிக முக்கியமான பங்கு வகிக்கின்றது. அதாவது அரசாங்கம் பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு வீட்டிலும் சோலார் பேனல் அமைத்து நமக்கு தேவையான மின்சக்தியை எடுத்துக்கொண்டு மீதமுள்ள மின்சக்தியை அவர்களே அதற்கு உரிய தொகையை கொடுப்பதற்கு திட்டம் தீட்டி செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அரசாங்கம் மட்டுமல்ல, தனியார் நிறுவனங்களும் கூட இன்றைக்கு இந்த சோலார் எனர்ஜி பயன்படுத்துவதிலே மிக முக்கிய பங்காற்றி கொண்டிருக்கின்றது. அதற்கு காரணம், அதாவது அந்த நிலக்கரியிலிருந்து தயாரிக்கக்கூடிய மற்றும்
நீரிலிருந்து தயாரிக்கக்கூடிய சக்தியை விட இந்த சோலார் பேனல் இருந்து சூரிய வெளிச்சத்திலிருந்து கிடைக்கக்கூடிய சக்தி, எரிசக்தி அதனை பயன்படுத்தும் பொழுது அதனுடைய விலை குறைவாக இருக்க வேண்டும். அதே சமயத்திலே மற்ற கார்பன் ஃபுட் பிரிண்ட் கட்டுப்படுத்தப்படும் என்பதே மிக முக்கியமான நோக்கமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு உலகத்திலேயே மிக முக்கிய சோலார் ஃபார்ம் என்று சொன்னால் ராஜஸ்தான் மாநிலத்திலே உள்ள தார் பாலைவனத்திலே அமைக்கப்பட்டு செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 56 ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவிலே 2245 மெகாவாட் பவர் உற்பத்தி செய்யக்கூடிய அளவிற்கு சோலார் ஃபார்ம் நிறுவப்பட்டிருக்கின்றது. அதாவது தனியே இன்றைக்கு ஒரு சோலார் ஃபார்ம் நாம் நிறுவ வேண்டும் என்ற சோலார் பிளான்ட் நிறுவ வேண்டும் என்று சொன்னால், அதாவது நாம் நிறுவக்கூடிய இடத்திற்கு வேளாண்மை துறையின் மூலமாக NOC வாங்க வேண்டும். இந்த நிலம் வேளாண்மைக்கு பயன்படுத்தாத நிலம் என்ற ஒரு சான்று பெற்று தனியார் நிறுவனங்கள் இன்று அதாவது சோலார் பேனல் இன்ஸ்டலேஷன் செய்து கொண்டிருக்கின்றன. இதற்கு ஒரு ஏக்கருக்கு அதாவது 5 லட்சம் ரூபாய் ஒரு சோலார் ஃபார்ம் காஸ்ட் ஒரு ஏக்கருக்கு 5 லட்சம் ரூபாய் ஆகும் என்று ஒரு தொகை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே இன்றைக்கு சோலார் பேனல் மிக முக்கிய பங்காற்றி கொண்டிருக்கின்றது. சோலார் பம்பு செட் அரசாங்கம் மூலமாக அதிக அதாவது 90% மானியத்திலே கொடுத்து இந்த திட்டம் பல ஆண்டுகளாக அதாவது செயல்படுத்தப்பட்டு கொண்டு வருகின்றது. இன்றைக்கு புதுப்பிக்கப்பட்ட எரிசக்தியிலே சோலார் எனர்ஜி மிக முக்கிய பங்காற்றுகின்றது. ஆனால் இந்த சோலார் எனர்ஜியினால் அதாவது சூரிய வெளிச்சத்தால் பயிர்களுக்கு நல்ல அவசியம் தேவை என்பது மட்டுமே அல்லாமல் அதன் மூலமாக எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இல்லை என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த சிறிய உரையுடன் என்னுடைய விளக்கத்தை முடித்துக் கொண்டு மீண்டும் சந்திப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு ராசு சார். உங்களுடைய கருத்துக்களை வழங்கியமைக்கு, முதல் நிலை கருத்துக்களை வழங்கியமைக்கு மிக்க நன்றி. திரு ராசு அவர்கள் ரினியூவபிள் அதாவது சோலார் பேனல் பயன்பாடு என்பது ஒரு ரினியூவபிள் எனர்ஜி, அது மிக முக்கியமானது. வளர்ந்து வரும் ஒரு இயற்கை முறையை சார்ந்த ஒரு சக்தி வழங்கும் ஒரு திட்டம் என்பதை தெரிவித்துள்ளார். அது மாதிரி ராஜஸ்தான் மாநிலத்தில் நமது நாட்டில் மிகப்பெரிய பவர் ஜெனரேஷன் இருப்பதை, சோலார் சூரிய சக்தி மூலம் மின் உற்பத்தி செய்யப்படுவதை சுட்டிக்காட்டினார். அது மாதிரி மத்திய மற்றும் மாநில அரசுகளால் 80 அதாவது 90% மானியம் வரை இந்த திட்டத்திற்கு வழங்கப்படுகிறது என்ற தகவலையும் வழங்கியுள்ளார்கள். அடுத்ததாக முதல் நிலை தகவல் வழங்குமாறு நமது குழுவில் இணைந்துள்ள திரு பி. சிதம்பரம் அவர்களை பேச அழைக்கிறேன். திரு சிதம்பரம் அவர்கள் ஈரோடு மாவட்டத்தை சார்ந்தவர். வேளாண் வணிக துறையில் துணை இயக்குநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முன்னாள் அதிகாரி. சிதம்பரம் சார், பிளீஸ். எல்லாருக்கும் மாலை வணக்கம். நீண்ட இடைவெளிக்கு பின்னாடி நம்ம ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு பற்றி விவாதிக்குள்ளோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சோலார் எனர்ஜி திரு ராசு அண்ணன் சொன்னது போல மிக குறைவான ப்ரொடக்ஷன் காஸ்ட்னு சொல்லலாம். எனர்ஜியில் இப்போ அட்டாமிக் எனர்ஜி, அப்புறம் நிலக்கரி லிக்னைட், அப்புறம் ஹைட்ரோ எலக்ட்ரிக், அதுதான் ஒரு 20 பைசா 30 பைசா தான் ஆகும் யூனிட் ப்ரொடக்ஷன் காஸ்ட். நம்மளுடைய எனர்ஜி டிமாண்ட் பார்த்தீங்கன்னா அதிகமாயிடுச்சு. இப்போ சென்ற ஏப்ரல் மாதம் பார்த்தீங்கன்னா அதிகமான வெயில், நிறைய ஏசி ஓடிச்சும், இபி பார்த்தீங்கன்னா பயங்கர பவர் கன்சம்ஷன். ஒரு வீட்டுக்கு
10,000 ரூபாய் 5,000 ரூபாய் வரைக்கும் இபி பில் வந்துச்சு. அதனால இப்ப சோலார் எனர்ஜி உபயோகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா வீடுகள்லயும் போடுறாங்க, ஃபேக்டரிஸ்ல போடுறாங்க, அப்புறம் ஹோட்டல்ஸ்ல. சோலார் வில்லேஜ் அப்படின்னு கூட ஒரு ப்ராஜெக்டை மாண்புக்கு பாரத பிரதமர் அவர்கள் தொடங்கி வச்சார்னு நான் செய்தியில் படித்தேன். குஜராத்தில் ஒரு வில்லேஜ் முழுக்குமே சோலார் எனர்ஜி ஃப்ரீயாக போட்டு கொடுத்துருக்காங்க அந்த வில்லேஜில் ஒரு கம்பெனி. ஏன்னா அந்த அந்த இருக்கக்கூடிய வீடுகளுக்கு இலவசமாக மின்சாரம் வழங்குவது ஒரு ஒன்று. அடுத்தது ஈகோ ஃப்ரெண்ட்லி அண்ட் கிளீன் எனர்ஜி. இப்போ நிறைய கிளைமேட் சேஞ்சை பற்றி பேசுகிறோம், நிறைய எமிஷன்ஸ் பற்றி பேசுகிறோம். இதில் சோலார் எனர்ஜியில் எந்த விதமான எமிஷன்ஸ் கிடையாது. கிளீன் எனர்ஜி, ப்ரொடக்ஷன் காஸ்ட் ரொம்ப குறைவு. இந்த சோலார் பேனல் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்சிமம் இம்போர்ட்டட் தான். போட்டோ வோல்டாயிக் செல்ஸ், அதில் மோனோ கிறிஸ்டலின் அண்டு பாலி கிறிஸ்டலின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் 1986 கூட அந்த இன்செக்ட் ஐபிஎம்ல விளக்கு பொறிகள்னு சொல்லிட்டு சோலார் லேண்டன் கொடுத்தோம் விவசாயிகளுக்கு. 500 ரூபாய் என்னமோ தான் அது சப்சிடியில் கொடுத்தோம். அதை நிறைய விவசாயிகள் 10-15 வருஷம் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. சோலார் ஹார்வெஸ்டிங் பார்த்தீங்கன்னா நிறைய ஒவ்வொரு ஸ்டேஜை நம்ம அப்படியே தாண்டி வந்துட்டு இருக்க. இப்போ அதிகமாக வீடுகள்லேயும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு மத்திய அரசு மாநில அரசு மானியங்கள் 50%, 20%ங்கிற இதில் டிஃப்ரெண்ட் ரேஷியோவில் புரியுது. ஒரு வீட்டுக்கு சோலார் எனர்ஜி போட்டோம்னா 3 kV போட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5 lakhs to 3 lakhs ஆகுது. 1 kV போட்டோம்னா ஒரு 60,000 to 70,000 ஆகுது. இதுக்கு சப்சிடி கொடுக்குறாங்க, மாநில அரசும் கொடுக்குறாங்க. இபியில் வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அந்த ஆன் கிரிட் ஆஃப் கிரிட் எல்லாம் இருக்கும். அதில் அவங்களே மீட்ரு பொருத்தி கொடுத்துட்றாங்க. நம்ம யூஸ் பண்ணது போக மீதி இருக்கக்கூடிய அந்த பவர் ப்ரொடக்ஷனை வந்து இபி டிபார்ட்மெண்ட்ல இது பண்ணிக்கிறாங்க. நம்ம எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ண அதை கழிச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி விண்ட் எனர்ஜி அடுத்தது முக்கியமான ஒன்று விண்ட் எனர்ஜி. கம்பெனிஸ் விண்ட் எனர்ஜி பயன்படுத்தி இபி லைனோட இது அட்டாச் பண்ணிட்டு அவங்க எங்கிருந்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ள அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க, அந்த எனர்ஜி யூஸ் பண்றாங்க. இப்போ நம்ம கொஞ்சம் ஸ்லைட்ஸ் நான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நம்ம எப்படி கிராப்பிங் போடும்போது பார்த்தீங்கன்னா மல்டி டயர் கிராப்பிங் சொல்றோம். 3 வகையான கிராப், டாப், மிடில், பாட்டம். இது ஒவ்வொன்றுமே சோலார் எனர்ஜியை ஹார்வெஸ்ட் பண்ணுது. இப்போ அதே லைன்ல பார்த்தோம்னா சோலார் எனர்ஜி வந்து இப்போ நம்ம இது ஒரு டூயல் சிஸ்டம் சொல்லலாம். மேலே சோலார் பேனல்ஸ் போடுறோம், அது வந்து டிஃப்ரெண்ட் ஸ்பேஸிங்கு, டிஃப்ரெண்ட் கிராப்ஸு, யூசேஜ் எல்லாம் போடுறோம். இப்போ சோலார் இந்த ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சோலார் எனர்ஜி மேலே பேனல்ஸ் போட்டுக்கிறோம். அதில் வந்து சோலார் எனர்ஜி நம்மளுக்கு கன்வெர்ட் பண்ணுது. அதுக்கு கீழே அந்த ஷேட்ல நம்ம வந்து கிரேசிங் லேண்டு, புல்தரைகள் வளர்க்கலாம். அதில் வந்து மாடுகள் கிரேசிங் பயன்படுத்தலாம், அல்லது ஒரு 120 வகையான கிராப்பிங்ஸ் பயன்படுத்தலாங்கிறதெல்லாம் சொல்லலாம். இதுக்கு இந்த விவசாயினா அந்த கம்பெனிக்கோ அல்லது பண்ணலாம். ஒன்றா வந்து கிராப்ஸ் போடலாம் அல்லது கிரேஸ். அந்த டிசைன் மட்டும் கம்பெனிஸ் பண்ணி கொடுக்குறாங்க. நிறைய அந்த ஃபாரின் கண்ட்ரீஸ்ல நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஸ்லைட்ஸ் நம்மளுக்கு தெரியும். பாருங்க, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லைட்ஸ் வந்து ஒரு சோலார் ப்ராஜெக்ட். இது ஒன்றும் ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் கிடையாது. இதுல நம்ம டிஃபரெண்ட் இந்த டிசைன் தான் முக்கியம். நம்ம சன்லைட் யூஸ் பண்ணலாம், as well as பயிர் சாகுபடி இது பண்ணலாம். பாருங்க, அக்ரோ வோல்டாயிக் ப்ராஜெக்ட் இன் ஜெர்மனி. ஜெர்மனியில் இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணி அதில் சோலார் எனர்ஜி கன்வெர்ட் பண்ணுறாங்க, ப்ளஸ் கிராப் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. அதனால வந்து இட் இஸ் கோ எக்ஸிஸ்டன்ஸ் சோலார் ப்ரொடக்ஷன் ப்ராஜெக்ட் as well as ஃபார்மிங். அதனால இதில் ஒன்று பெரிய என்ன ஒரு கொஞ்சம் லேண்டு கொஞ்சம் அந்த ப்ராஜெக்ட் போகும். மற்றபடி நம்ம அதில் கிராப்பிங் வந்து பண்ணிட்டு இருக்கலாம். ஈவன் வெர்டிக்கல் ஃபார்மிங் கூட பண்ணுறதாக சொல்கிறாங்க. அதனால அதையும் நம்ம பார்க்கலாம். இன்னொன்று முக்கியமாக பார்த்தீங்கன்னா டு மினிமைஸ் தி ஷேடிங் எஃபெக்ட்ஸ் அண்ட் டு என்ஹான்ஸ் கிராப் க்ரோத். சைனாவில் நிறைய ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. அதை பற்றின ஸ்லைட்ஸ் தான் இது. அங்கேயே இது வந்து இப்போ சோலார் ஃபார்மிங், சோலார் ஹார்வெஸ்ட் பிளஸ் ஃபார்மிங் வந்து நிறைய ரிசர்ச் எல்லாம் போயிட்டு இருக்கு. பிரான்ஸ்ல பாருங்க,
சன் அக்ரிஸ் வெட்டிகல்ச்சர், இதுல கிரேப் கல்டிவேஷன் கூட பண்றதாக இந்த டிசைன் போட்டு கிரேப்ஸ் கல்ட் பண்றாங்க. இதுல ரெடியூஸ்டு வாட்டர் டிமாண்ட் எப்படின்னா, மேல வந்து ஷேடு இருக்கிறதுனால டிரான்ஸ்பிரேஷன் நம்ம எவாப்ரோ டிரான்ஸ்பிரேஷன் சொல்லுவோம், வாட்டர் டிமாண்ட் குறையுது. அண்ட் இம்ப்ரூவ்டு த கிராப்னுடைய குவாலிட்டி அதுல வந்து பண்றதாக சொல்லியிருக்காங்க. பாருங்க இதுல பாருங்க லைஃப் ஸ்டாக் ஃபார்மிங்கே பண்றாங்க. அது கீழே அந்த சோலார் பேனல் டிசைன் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மேலே ஒன்றும் இல்லை, ரூஃபிங் மாதிரி போட்டதுனால கீழே ஃபுல்லாக லைஃப் ஸ்டாக் ஃபார்மிங் பண்ணிக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கு. இது டூயல், கீழே வந்து மாடு, கறவை மாடுகள் இதை வளர்க்குறோம், மேலே வந்து ரூஃப் டாப். இப்போ வீட்லேயே நம்ம போடும்போது சோலார் போடும்போது ஒரு ரூஃப் டாப் மாதிரி போட்டோம்னா எப்படி ரூஃப் டாப் வாட்டர் ஹார்வெஸ்டிங் சொல்கிறோமோ, சோலார் எனர்ஜி ஹார்வெஸ்டிங் இது ஒரு டிசைன் பண்ணிக்கிறோம். சேஃபாகவும் இருக்கு. கீழே வந்து நம்ம இது வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராஜெக்ட். இது பாருங்க, இந்த பிவி ப்ராஜெக்ட் இன் ஸ்பெயின்ல பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸிஸ்டன்ஸ் பிட்வீன் அக்ரிகல்ச்சர் அண்ட் லைஃப் ஸ்டாக். நம்ம எப்படி இன்டகிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டம் சொல்றோமோ அதே மாதிரி இப்போ சோலார் பவர் ப்ரொடக்ஷன் வந்து வி கேன் இன்க்ளூட் இன் தி இன்டகிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டம். ஐஎஃப்எஸ்ல 3 சொல்லுவா. ஒன்று வந்து வெட்லேண்டு அண்ட் கார்டன் லேண்டு, அடுத்தது வந்து ட்ரை லேண்ட் ப்ராஜெக்ட். இதுல வந்து சோலார்ல 4th கூட நம்ம சேர்த்தி இது பண்ணிக்கலாம். அதனால இது லைஃப் ஸ்டாக் பிளஸ் சோலார், வெஜிடபிள் ப்ரொடக்ஷன் இன் சோலார். இதுல அந்த ஷேடு பிளஸ் அந்த கூல் கிளைமேட். இது அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சோலார் பவர் பேனல்ஸ் இது பண்ணும்போது டிசைன் பண்ணும்போது அங்க வந்து நிறைய பீஸ் ஹேபிடேட் வந்து நிறைய இருக்க. நெதர்லாண்ட்ஸ்ல பாருங்க எப்படி பண்ணிருக்க. ரேடியேஷன் அது இதுன்னு சொல்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. வி ஆர் ஹார்வெஸ்டிங் தி சோலார் எனர்ஜி ஈவன் 5 o'clock. இப்போ நம்ம 2016 கூட நம்ம சோலார் பம்ப்ஸ் எல்லாம் நம்ம சப்சிடியில் கொடுத்தா 4 lakh சப்சிடி 1 lakh கான்ட்ரிபியூஷன்ல இன்ஜினியரிங்ல பதிவு பண்ணி நம்ம வெரிஃபை பண்ணி கொடுத்தா 5 o'clock 5:30 வரைக்கும் நம்மளுக்கு அந்த மோட்டார் பம்பிங் இருந்துச்சு. நம்ம சக்சஸ்ஃபுல் கூட ஸ்டேட் சீட் ஃபார்ம்ல கூட இந்த இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ண பிரைவேட் லேண்ட்ஸ்லயும் நிறைய பண்ணோம். தமிழ்நாட்டில் குறிப்பா ஈரோடு மாவட்டத்துல நிறைய விவசாயிகள் அதை போட்டு இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து 1000 feet வரைக்கும் கூட செய்யறதுக்காக அந்த சோலார் பம்ப்ஸ் எல்லாம் அப்கிரேட் பண்ணிட்டாங்க கம்பெனிஸ். இது வந்து நெதர்லாண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டிசைன் மட்டும் நம்ம மாற்றணும். என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ஃபர்ஸ்ட்ல கொஞ்சம் அதிகமாகும், மற்றபடி இது வந்து சேஃபு. மழை அதிகமாக வந்தாவோ, காற்று வந்தாவோ, ஹெயில்ஸ்டாம் வந்தாவோ இது வந்து இட் வில் ப்ரொடெக்ட் த கிராப்பு. பயிரினுடைய வாட்டர் டிமாண்டை குறைக்குது. அந்த ஷேடு வந்து கிரியேட்ஸ் கூல் கிளைமேட். இன்னும் அனதர் அதில் ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு ட்ரைலேண்டில் போட்டு சோலார் பேனல் போட்டு ப்ரொடக்ஷன் பண்ணுறத விட அந்த சோலார் பேனலுக்கு கீழே விவசாயம் கிராப் குரோத்து தண்ணியெல்லாம் விடும்போது பார்த்தீங்கன்னா இந்த சோலார் ஹீட்டிங் அந்த பேனல் வந்து ஹீட் ஆகாமல் அந்த கூல் மைக்ரோ கிளைமேட்னால ஈவன் 10% வந்து ப்ரொடக்ஷன் ஆஃப் எனர்ஜி அதிகமாக இருக்கிறதா கூட ஸ்டடீஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. அதனால இதில் வந்து ஏடட் அட்வான்டேஜ் தானே ஒழிய சோலார் பேனல் போடுறதுனால நம்மளுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. வி கேன் க்ரோ ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ். இது ஒரு பார்த்துங்க மெகா ப்ராஜெக்ட் சோலார் பேனல் எப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு. ஈவன் கிரேசிங் லேண்ட்ஸு, அப்புறம் வந்து ஃபாடர் கிராப்ஸ் போடலாம், அதுலேயே கிரேசிங் பண்ணிக்கலாம், லைஃப் ஸ்டாக் ஃபார்மிங் போடலாம். 120 கிராப்ஸு 120 வகையான கிராப்ஸ் இந்த சோலார் பேனல் கீழே க்ரோ பண்ணுறதாக ஸ்டடீஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இது நம்ம இதுலேயும் நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில் கூட வர்றதுக்காக வாய்ப்பு இருக்கு. இது எப்படி அரசு வந்து இப்போ சோலார் பம்பிங் முக்கியம் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி நம்ம ஈவன் அக்ரி டிபார்ட்மெண்ட்ல கூட இந்த மாதிரி விவசாயிகள் சோலார் பேனல் போட்டு விவசாயம் பண்ணும்போது அவங்களுக்கு சப்சிடிஸ் கொடுத்தாங்கன்னா நிறைய நம்ம இந்த எனர்ஜி ஹார்வெஸ்ட் ஃப்ரம் சன் வந்து ஒரு பெரிய பூமா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. நிறைய அதுக்கான பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் நிறைய இப்போ நம்ம பார்த்தோம். இது பார்த்தீங்கன்னா இதுதான் க்ரோ பெட்டர் அண்ட் லாங்கர் கிராப்ஸ் போடும்போது அது இதாயிருக்கு. வாட்டர் டிமாண்ட் குறையுது.
பொட்டட்டோஸு, மற்ற சிலரி, இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம், ஹில் வெஜிடபிள்ஸ் எல்லாம் அந்த சோலார் இதுக்கு கீழே நல்லா வர்றதாக ரெக்கார்ட்ஸ் இருக்கு. ஈல்டு இன்க்ரீஸும் இருக்கு. ஹை வின்ஸு, சிவியர் கோல்டு, ஹீட் எல்லாமே ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக சொல்லியிருக்காங்க. அது நம்மளுடைய டிசைன் தான் முக்கியம். கம்பெனிஸ் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. இது பாருங்க, ஒரு இதில் 3200 ஃபோட்டோ வோல்டாயிக்ஸ் பேனல்ஸ் போட்டு 24 ஏக்கரில் போட்டது 1.2 மெகா வாட்ஸில் 300 ஹோம்ஸுக்கு அது சப்ளை பண்ணியிருக்காங்க, பவர் சப்ளை. இது ஒரு பெரிய கிரீன் எனர்ஜின்னு சொல்லலாம். சோலார் பொறுத்த வரைக்கும் ஒரு கிரீன் எனர்ஜின்னு சொல்லலாம். அதனால நிறைய பாசிட்டிவ் பாயிண்ட்ஸு. கவர்மெண்ட் வந்து இதுக்கு நிறைய சப்சிடி கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டில் கூட தமிழ்நாடு எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சி, TEDA அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. அதுக்கு நம்ம சேர்மன் மேனேஜிங் டைரக்டர் ஒருத்தர் இருக்காங்க. அவங்களுக்கு பதிவு பண்ணிட்டு அவங்க சப்சிடி எல்லாம் ரிலீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி இருக்கு. இதுதான் என்னுடைய சுருக்கமான கருத்துக்கள். மறுபடியும் அடுத்த இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதனால இது ஒரு பெரிய பூமா செய்யறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தேங்க்யூ. நன்றி திரு சிதம்பரம், உங்களுடைய முதல் நிலை தகவல்களுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக இந்த நிகழ்ச்சி தொடர்பான தனது கருத்துக்களை வழங்குமாறு டாக்டர் பி இளங்கோவன், முன்னாள் கூடுதல் இயக்குனர் அவர்களை பேச அழைக்கிறேன். சார் ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். பஞ்ச பூதங்களின் விளையாட்டு தாங்க விவசாயம், ஆச்சுங்களா? அதுல முக்கியமான பூதம் தான் இந்த சோலார் வலிக்கிறது. சூரியனை எடுத்துட்டாங்க உலகமே இல்லைங்கிறாங்க. 18 மினிட்ஸ்ல உலகம் முடிஞ்சிருங்கிறாங்க. சோ அந்த சூரிய சக்தியை வந்து பல்வேறு விதமாக பயன்படுத்துறது வந்து இன்டர்நெட் இல்ல, நூற்றாண்டுகளாக இருந்துச்சு. பார்த்தா நம்ம 1975லயே வந்து சோலார் செல் வந்துட்டு பேனால வச்சிருந்தோம், கடிகாரத்தை வச்சிருந்தோம். ஞாபகம் இருக்கும் சில பேருக்குலாம். அது நோட்டு செல் வச்சிருப்பாங்க. அதை கால்குலேட்டர் கூட இன்னைக்கு யூஸ் பண்ணி தான் இருக்கும் சில இடத்துல. அதனால சோலார் பயன்பாடுங்கிறது வந்து ஒரு வால்டேஜ் கம்மியா உள்ள ஒரு இதுல கெப்பாசிட்டியில சின்ன சின்னதெல்லாம் யூஸ் பண்ணி பழகிட்டோம் முதல்ல. இப்ப வந்து ஃபார்மர்ஸ் கொடுக்குற போது கொஞ்சம் அதோடைய முக்கியமான இது என்னன்னா, அந்த போட்டோ வோல்டேக் செல் வந்து கொஞ்சம் ஃபிட் பண்ற போது ஃப்ரேம்ஸ் கொஞ்சம் காஸ்ட்லியா ஒழுக்கமா வைக்க வேண்டியிருக்குது. நம்ம உள்நாட்டு தயாரிப்புல நம்ம நம்பணும். ஸோ இதுல வந்து நம்ம வந்து முக்கியம் பாராட்ட வேண்டியது TNL உள்ள அந்த பயோலஜி டிபார்ட்மெண்ட்ல டாக்டர் காமராஜ் நிறைய ஒர்க் பண்ணிருக்காங்க இந்த லைன்ல. அவர் வந்து சாண எரிவாயுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க. ஸோ இன்னும் கூட ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய. இதுல என்ன பியூட்டினா, சோலாருங்கிறது உலகம் முழுசுமே கைப்பற்றுறாங்க. எப்படி குளிர் பிரதேசம் ஜெர்மனி -4 -5 அங்கெல்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னா இருக்கிற சன் ஹார்வெஸ்ட் பண்ண வராங்க. ஸோ இது பேர் சன்லைட் ஹார்வெஸ்டிங் டெக்னாலஜிங்கிற போது நம்ம ஊர்லயே கூட இருக்காங்க எல்லாம். நீங்களும் விளையாட்டு சொல்லிட்டீங்க, வெரி குட், பாராட்டுறேன். இங்க நம்ம எழிலன் ஒரு விவசாயி இன்னும் கூட காஞ்சிபுரத்தில் வந்து நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் பாராட்டப்பட்டார். அவருடைய பண்ணைக்கு வந்து அவர் கரண்ட் பில் கட்டுறது இல்லைன்னாங்க. சோ ஆச்சரியமான விஷயம் என்ன கேட்டா, இது வந்து இட் இஸ் பாசிபிள் எவ்ரிவேர், நோ டவுட் இன் தட். நம்ம வந்து வங்கிகள் வந்து பணம் வச்சுக்கிறாங்க, விவசாயிகள்ட்ட மனம் இருந்தா போதும். இல்ல எந்த விதமான மாற்று கருத்தோ ஆல்டர்னேட்டிவ் அவசியம் இல்லை. 10% மானியம் கொடுக்கணும் அரசாங்கம். ஏன்னு கேட்டா, இட் இஸ் பெர்மனன்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் த நேஷனல் லெவல் டெவலப்மெண்ட் ஃபார் அக்ரிகல்ச்சர். இல்ல ஒரு லைட் ட்ராக்ஸ் நிறைய வந்துச்சு, நிறைய யூஸ் பண்ணியிருந்தோம். இல்ல சோலாருடைய முக்கியமான இது என்னன்னு கேட்டீங்கன்னா, நோ ரிஸ்க் சார். மெயினான பாயிண்ட், நோ ரிஸ்க். வயரை மாற்றம், கம்பியை மாற்றணும். இன்னைக்கெல்லாம் 2 லட்சம் 3 லட்சம் பேமெண்ட் சீட் மாதிரி வந்து அங்க எலக்ட்ரிசிட்டி லைன் கொடுத்தா ஏழை விஷயம் எங்க சார் போவாரு? சோ அந்த திட்டங்கள்லாம் இன்னும் தேவை இருக்காது. சோ கரண்ட் கேன் ப்ரொடியூஸ் பை வேரியஸ் ஃபார்ம்ங்கிறதுல இன்னைக்கு வந்து ஈவன் கடல்ல எல்லாம் போட்டு ரேட் போட்டு நிறைய நாடுகள்ல ஆராய்ச்சி பண்றாங்க இந்த சோலார் பேனல்ஸ் வச்சு. வேற மேக்கிங் நிறைய கண்ட்ரீஸ்ல அந்த மாதிரி அவங்களோட ஏரியா வந்து லேண்ட் ஏரியோட சி ஏரியா அதிகமா இருக்கு. ஸோ தே ஆர் யூசிங் தட் டெக்னாலஜி ஆல்சோ. நாளையில வந்து எதுவுமே கைவிடப்பட்ட டெக்னாலஜியோ கைவிட வேண்டிய அவசியம் இல்லை, எந்த ரிஸ்க்குமே இல்லை. என்ன கேட்டா காஸ்ட் மட்டும் தான் கூட இருக்கா, சாதாரண விஷயம். ஜப்பான் பேட்டர் சொன்ன தமிழ்ல அதை பாலிகோஸ் காஸ்ட்லியா தான் இருக்கு, நீ செய்யல விவசாயிலாம். ஸோ மனமே தான் மார்க்க முடியும். 40 lakhs சொன்னாங்க பாலிகோஸ்க்கு, அதோட கம்மியா தான் வரப்போகுது. இன்னொன்னு எல்லா பண்ணையிலும் இருந்தா தான், சோலார் இருந்தா தான் அந்த பேஸ்ட் டெக்னாலஜி வரப்போகுது. ஈவன் டிராக்டர் ஆபரேஷன் வந்து எப்படி சாண எரிவாய்க்கான சொன்னோம். நம்ம மாடுகள் கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் கொஞ்சம் பயன்பாடு கம்மியா இருக்கு, இருந்தாலும் இன்னும் நிறைய பண்ணலாம். இல்லை, பொட்டன்ஷியல் வெரி ஹை. அப்ப நம்ம கன்வர்ஷன் ஆஃப் த எனர்ஜிங்கிறது வந்து நேச்சுரல் சிஸ்டம் உள்ளது எடுக்கிற போது நேச்சுரல் ஃபார்மிங் அருமையான சப்போர்ட் இந்த சோலார் ஃபார்மிங் அண்ட் சோலார் பேக்கேஜஸ். அப்ப முன்னேறி நாடுகள் பயன்படுத்தும் போது நம்மளும் பயன்படுத்தலாம். இது ஒன்றும் கஷ்டம் இல்லை. இதுல விவசாயிகள் மத்தியில் என்ன ஒரு பயம் வருது அப்படின்னா, டவுட் என்னன்னா, யாராவது பொருளை கலெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவர் விலையை பார்த்து பயப்படுறாங்க. முதல்ல பில்லை பார்த்து பயந்து விடுவாங்க. சில பேர்லாம் கடைகள் போனீங்கன்னாக்கா அவங்க வந்து அதுக்கு அப்படி இல்லை. அப்ப என்ன இதான் வாய்க்கு வந்து பேசுவாங்க. கண்ணால பார்க்காமலே ஒரு பொருளை பத்தி தரம்பில்னு சொல்றது மகா அறிவாளி கிடையாது. ஏன்னு கேட்டா, இந்த இது வந்து கம்பெனி வந்து அப்ரூவ் பண்ணாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட அப்ரூவ் பண்ணி நேஷனல் லெவலில் வந்து மேனேஜ்மெண்ட் இருவங்கலாம் நிறைய விஷயங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அங்க மாடல்லாம் இருக்கு சார். ஹேண்ட் பண்ணி அருமையா இருக்கும். சோலார் பத்தி ஃபுல்லா வச்சிருக்காங்க. நம்ம டிஎன்ஏல நிறைய மாடல்ஸ் இருக்கு, டிஎன்ஏல நிறைய பேக்கேஜ் வச்சிருக்காங்க. ஸோ இந்த எலக்ட்ரிபிகேஷன் அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயத்துல நீங்க காரணம் வந்தாச்சுங்க. அதனால சோலார் காருங்கிறது இருக்குது, நிறைய இடங்கள் இருக்குது, நம்ம ஊருக்கு வரப்போகுது. ஸோ அந்த சோலார் எனர்ஜி வரும்போது என்ன, we are making cheapest way of making the cost. காசு இல்லைங்க, செலவே கிடையாது என்ன கேட்ட எனர்ஜிக்கு. அந்த மாதிரி வர்றது நமக்கு வந்து கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பயப்படாம செய்யலாம். நம்ம அரசுக்கு வந்து எல்லாருமே சேர்ந்தே ஒரு அருமையான கோரிக்கை வச்சு எவ்ரி ஃபார்ம் மஸ்ட் பி a solar farm அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரலாம்.
சின்ன சின்ன பேக்கேஜா இருக்குது எல்லாத்துக்குமே. சிறு விவசாயி நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? ஒரு காமன் பிளேஸ் கவர்மெண்ட்லேயே சில இடத்துல பெரிய இடத்துல வந்து சோலார் வச்சு அது எனர்ஜி கொடுத்துக்கலாம். நோ நீட் ஃபார் வெயிட்டிங் ஃபார் த டேம் வாட்டர், சம் அதர் வாட்டர், ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் விச் இஸ் இன்வால்விங் மோர் காஸ்ட் ஃபார் டிரான்ஸ்மிஷன். அப்புறம் வந்து இபி டிபார்ட்மெண்ட்டுல அவங்க வந்து இருக்காங்களே, இப்போ வந்து வேளாண் பொறியியல் துறை கொடுக்குறாங்க இந்த ஸ்கீம். பட் என்னன்னா இதுல வந்து மல்டிவேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் லிங்கேஜ் இருக்கு. ஸோ ஒரு பேரல் அமைக்கிறதுக்கு இப்போ ஏற்கனவே சோலார் ஃபென்சிங் எல்லாம் போட்டோம். இப்போ இன்னைக்கு சில இடங்கள்ல அதை மிஸ்யூஸ் பண்ணி சில பேர் வந்து அதை வந்து தடைச்சிட்டு போட்டுருக்காங்க. சில மாடுகள் எல்லாம் அடிபட்டுச்சு, சில அனிமல்ஸ் எல்லாம் பாதிக்குது. அந்த மாதிரி இதுல வந்து கொஞ்சம் அங்கங்க ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம் கொஞ்சம் கொண்டு வரணும். மானிட்டரிங் அந்த டிவைஸ் டு பி பெர்மனன்ட்லி டன் ஃபார் 5 years at 6 years. நிறைய இடங்களை வந்து நம்ம பேனல் போடுறது வந்து ஏற்கனவே ஆட்டோமேட்டிக்கா இருக்கு. ரெப்ளிகேஷன் சப்போர்ட் பண்ற அருமையான சோலார் பேனல் இருக்குது. அப்ப ஜெனரேஷன் ஏற்கனவே போட்டாங்க 20 years பேக் எல்லாம் இந்த டெக்னாலஜி வந்து இம்போர்ட் பண்ண மாதிரி எல்லாம் கொண்டு வந்தாங்க இந்தியாவில். அங்கங்க செய்யறாங்க. ஏன்னா அந்த டெக்னாலஜி வந்து பயப்பட வேண்டியதே இல்லை. நம்முடைய வேளாண்மை துறை வந்து வேகமாக வளர்ச்சி கொண்டு வரதுக்கு அனைத்து பாடுபடுற போது நிலத்துல ஒரு சதுர சென்டிமீட்டர்லயும் உள்ள சூரிய வெளிச்சத்தை பயன்படுத்துறதுக்கு முயற்சி எடுக்க நிறைய விதமான முன்னேற்றங்கள் வரும். அது சோலாரைசேஷன் கான்செப்ட் இதுல பாலியோஸ் யூஸ் பண்ணுவோம். சூரிய வெளிச்சத்தை பயன்படுத்துறதுல அங்க வந்து அந்த வெறுமனையா அந்த தண்ணி வந்து சூடாக்கி சூரிய வெளி சூட் பண்ணி அந்த ஷீட்டை வச்சு அந்த மண்ணில் உள்ள அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் நெகட்டிவ் எல்லாம் அழிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்றோம். அதனால ஏற்கனவே சோலாரைசேஷன் கான்செப்ட் நிறைய இடத்துல யூஸ் ஆகிட்டு தான் இருக்கு டெக்னிக்கலா. இது வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் அப்படிங்கிற பவர் இருக்கிறதுனால நமக்கு வந்து நிறைய விஷயங்களும் ஃபார்ம்ல செய்ய முடியாம இருக்கு. ஃபார்ம் மிஷினிங்கிற கான்செப்ட் இன்னும் கூட நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் லெவல் இந்த அக்ரிகல்ச்சர் ஃபார்மர்ஸ் லெவல் யூசேஜுங்க. நிறைய ஸ்மால் லோ காஸ்ட் அண்ட் லோ எனர்ஜி யூஸ்டு டிவைஸ் நிறைய இருக்கு அக்ரிகல்ச்சர். ஈவன் மில்கிங் மிஷினோட நிறைய ஃபார்மர் யூஸ் பண்ணல. ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக் they can do it. ஈவன் ராஜஸ்தான் மாதிரி டெசர்ட்ல கூட we can make use of this current and other opportunities. இதுல வந்து நிறைய நிச்சயமா வந்து அந்த கிளைமேட் தக்க மாதிரி ரெயின்ஃபால் தக்க மாதிரி சில நேரங்களில் வந்து அந்த சன்லைட் கம்மியா இருக்க போது கொஞ்சம் குறையும் சொன்னாங்க. அதெல்லாம் இப்ப இல்லை, எல்லாம் மாறி போச்சு காலம். We can store the energy, we can carry anywhere. So government also gives assistance. அதனால இந்த டெக்னாலஜி வந்து நம்ம fully we can all people can easily get it also. And the government and bank must always come forward to give 10% assistance. இதோட ரெக்கமெண்டேஷன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ டாக்டர் இளங்கோர், உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக திரு முத்துமணியாண்டி அவர்களை பேச அழைக்கிறேன். முத்துமணியாண்டி சார், ப்ளீஸ். Good evening to all of you, sir. Good evening. Sir, இப்போ the entire world is moving towards renewable energy, sir. Renewable energy, அப்புறம் இந்த green energy, climate resilient projects, decarbonization, then reducing fossil fuels emissions, இந்த மாதிரி மூவ் ஆகி போய்கிட்டு இருக்கு. நம்ம ஆல் ப்ராஜெக்ட்ஸ் வந்து இப்போ நம்ம இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா இட் ஷுட் கம்ப்ளை வித் இஎஸ்சி, அதாவது என்விரான்மெண்டல், சோஷியல் அண்ட் கவர்னன்ஸ். இந்த மாதிரி இப்போ இருந்தால் தான் தே வில் அப்ரூவ் த ப்ராஜெக்ட். அந்த மாதிரி இருக்கிறதுனால ஸோ தி என்டையர் குளோப் வந்து மூவிங் டுவர்ட்ஸ் ரெனியூவபிள் எனர்ஜி. இன் 2050 வந்து வி ஹவ் டு எக்ஸிட் ஃப்ரம் தி ஃபாசில் ஃபியூவல்ஸ். நம்ம இந்தியா வந்து என்ன பண்ணிக்காங்க அப்படின்னா 2070 வந்து நம்மளுக்கு இது சொல்லியிருக்காங்க ஜீரோ எமிஷனுக்கு, COP28 இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. பட் அதுக்கு இடையில வந்து நவ் அட் ப்ரெசென்ட் இந்தியா இஸ் ப்ரொடியூசிங் அபவுட் 250 மெகாவாட்ஸ் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்றாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் 2 months வந்து பாத்தீங்கன்னா ரெனியூவல் எனர்ஜியோட கான்ட்ரிபியூஷன் அதிகமா இருந்துச்சு. நீங்களே வந்து அதுல ஒரு 15 to 20% அந்த ரெனியூவல் எனர்ஜி கான்ட்ரிபியூட் பண்ணது சார். பட் இன் 2050 வந்து இந்தியா நீட்ஸ் அபவுட் 500 மெகாவாட்ஸ். அதனால இப்ப வேறவர் பாசிபிள் வந்து நம்ம வந்து பீயிங் சோலார் வந்து நம்ம அபண்டன்டா நம்ம கண்ட்ரியில இருக்கனால we can go for solar wherever possible, we can tap the solar energy, sir. So அதனால it is quite inevitable in future to use this renewable energy, sir. அதுல வந்து பாத்தீங்கன்னா குஜராத்ல கூட வந்து அந்த ரிவர் நர்மதா நினைக்கிறேன், அதுல அந்த ரிவர் மேல வந்து சோலார் பேனல் போட்டு கீழே வந்து they are doing fish farming. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அங்க வந்து என்டையர் அந்த வாட்டர் எவாபரேஷனே கிடையாது அப்படின்றாங்க. அகைன் வந்து வாட்டர் ஹைசின்த் எல்லாம் அந்த இது குரோத் இல்லாதனால இந்த ஃப்ளோ வாட்டர் இஸ் வெரி ஸ்மூத் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதனால அது ஒரு அட்வான்டேஜ். அதே மாதிரி வந்து எவாபரேஷன்ல கம்ப்ளீட்டா இல்லைன்றாங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து கமுதியில நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. கமுதியில வந்து அடானி குரூப் வந்து இன்ஸ்டால் 1000 acres நினைக்கிறேன். ப்ரொடியூசிங் அபவுட் 100 மெகாவாட்ஸ் அதை ஒரு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் ஐ ஹவ் நாட் விசிட்டட். இங்க லோக்கல்ல எங்க சீலூத்து பக்கத்திலேயே ஒருவங்க வந்து 50 acres பண்ணியிருக்காங்க, சோலார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் they have not done any cropping under the space. அதனால இந்த மாதிரி இது எல்லா இடங்களிலுமே ரெனியூவல் எனர்ஜி போயிட்டு இருக்கு சார். இதுல வந்து ப்ரொட்டஸ்ட் பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல வந்து ப்ரொட்டஸ்ட் பண்றாங்க சார்.
அதுல வந்து பாத்தீங்கன்னா எனி நியூ திங்ஸ் வந்து முதல்ல வரும்போது ப்ரொடெஸ்ட் பண்ண தான் செய்வாங்க. உங்களுக்கு தெரியும், நம்மளாம் அந்த காலத்துல நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருந்து யூரியா இன்ட்ரோடியூஸ் பண்ணக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு தெரியும். டி கோர்ஸ்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா மாறிட்டாங்க. அதே மாதிரி பிடி காட்டன் ஆந்திரால வந்து இப்போ ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அதுல என்ன பிடியில் அந்த லேபர் உள்ளுக்கு போனாங்கனாலே இச்சிங் வருது. அதே மாதிரி அங்க ஃபார்ம் ஸ்டாக் சாப்பிட்ட வந்து அனிமல்ஸ் எல்லாம் வந்து ஹெல்த் ஆயிருது இப்படி எல்லாம் சொன்னாங்க. பட் ஆஃப்டர் டியூ டெலிபரேஷன் வந்து அவங்க இப்போ வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரிதான் ஈவன் நார்த் இந்தியால வந்து இந்த விண்ட் பார்க் இன்ஸ்டால் பண்ண கூட தவசே ப்ரொட்டஸ்ட். அது வந்து இப்ப பாத்தீங்கன்னா வேற எல்லா இடங்கள்லயுமே வந்து வி கேன் சி த விண்ட் டர்புலன்ஸ். அதனால அது ஒன்றும் இப்போ இது பண்ணல. இதுல வந்து கிராப்ஸ்ன்னு பார்க்கும்போது சார் ஷார்ட் ஸ்டாச்சர்ட் கிராப்பும் நம்ம இது பண்ணலாம் சார் அண்டர் த பேனல். அதுல வந்து பல்சஸ், கிரவுண்ட் நட்டு, அப்புறம் வந்து ஹெர்பல்ஸ் லைக் துளசி, பிங்கரோசியா, அப்புறம் வந்து ஃபார்ம்ரோசா இது கிராஸ், ஃபார்ம்ரோசா கிராஸ் ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். அதே மாதிரி கார்சிக்ஸ் கொத்தவரை வந்து நம்ம இன்டர்ஸ்பேஸ்ல வந்து நம்ம வந்து சாகுபடி பண்ணலாம் சார். அப்புறம் வந்து இப்போ இந்த அக்ரி வோல்டெக்ஸ் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் சைமல்டேனியஸ் யூஸ் ஆஃப் லேண்ட் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் பேனல் ஃபார் ஜெனரேட்டிங் பவர். இதான் வந்து இந்த அக்ரி வோல்டெக்ஸ். இதை பொறுத்தளவுல இதோடைய கான்செப்ட் என்னன்னா அக்ரோ ஃபாரஸ்ட்ல இருந்து வந்த கான்செப்ட் சார். அக்ரோ ஃபாரஸ்ட்ல வந்து நம்ம ட்ரீஸ் வளர்த்துருப்போம். அண்டர் த ட்ரீஸ் வந்து வி கேன் க்ரோ பிளான்ட்ஸ், கிராஸஸ், ஸ்ரப்ஸ், இந்த மாதிரி விச் நீட்ஸ் லெஸ் சன்லைட். இந்த இதுல இருந்து வந்தாதான் அந்த அக்ரோ ஃபாரஸ்ட்ரி கான்செப்ட்ல இருந்து வந்ததுதான் இந்த அக்ரி வோல்டெக்ஸ். அதனால இந்த அக்ரி வோல்டெக்ஸ் வந்து இந்த ட்ரீஸ் வந்து அக்ரோ ஃபாரஸ்ட்ரி ட்ரீஸ் மாதிரி இந்த பேனல் வந்து ரீப்ளேஸ் ஆகுது. ட்ரீஸ்க்கு பதிலாக நம்ம வந்து பேனல்ஸ் வச்சுக்கிறோம். அண்டர் தி பேனல் வந்து வி ஆர் க்ரோயிங் கிராப்ஸ். இதுல வந்து இதுல வந்து ஏற்கனவே நிறைய கண்டிஷன் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஜெர்மனி, ஜப்பான் 2004லயே டெஸ்ட் பண்ணியிருக்காங்க சார். லேட்டர் வந்து யூஎஸ், சைனா, இட்டாலி, மலேசியா, எகிப்து இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லையும் இதை ட்ரை பண்ணியிருக்காங்க. நம்ம இந்தியா பொறுத்தளவுல ஒரு 14 பிளேசஸ்ல வந்து இது பைலட் ப்ராஜெக்டா பண்ணியிருக்காங்க. அக்ராஸ் ஸ்டேட்ஸ் ஆஃப் குஜராத், மகாராஷ்டிரா, ஹரியானா, ராஜஸ்தான், கேரளா இதுல எல்லாம் பண்ணியிருக்காங்க. பட் இதுல வந்து என்னன்னா இட் இஸ் நேஷன் ஸ்டேஜ் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இது ஒரே இது ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் ஸ்டேஜ்ல தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா இந்தியாவில் வந்து இட் இஸ் ஹியூஜ் பொட்டன்ஷியல். சோலாரை பொறுத்த அளவுல ஹியூஜ் பொட்டன்ஷியல். ஏன் அப்படின்னா நம்ம சர்ஃபேஸ் லேண்ட்ல வந்து கிட்டத்தட்ட அக்ரிகல்ச்சர் லேண்ட் வந்து 60% இருக்கு. அதனால இந்த ஹியூஜ் பொட்டன்ஷியல் இருக்கிறத வந்து வி கேன் டேப் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுல வந்து என்னன்னா ஃபுட் செக்யூரிட்டியும் வந்துடுது, எனர்ஜி செக்யூரிட்டி வந்தது. அதனால டியூவல் இது நம்மளுக்கு ஆகி போகுது. அதே மாதிரி இட் இஸ் சஸ்டைனபிள் வாட்டர் சொல்யூஷன் ஃபார் வாட்டர் ஸ்கேர்சிட்டி. இந்த பேனல்ல இருந்து வி கேன் கலெக்ட் வாட்டர், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட் பண்ணலாம். அந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட்டை வந்து நம்ம வந்து கிராப்புக்கு நம்ம ட்ரிப்பு இந்த மாதிரி எஃபிஷியன்ட் இதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அகைன் வந்து அந்த பேனல் கிளீனிங் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்குலாம் தெரியும் அந்த கல்ஃப் கண்டிஷன்லாம் ஈவன் நைட் ஹவர்ஸ்ல உள்ள டியூஸை கூட கலெக்ட் பண்ணி தே ஆர் யூசிங் வாட்டர் ஹவுஸ் ஹோல்டு வாட்டர் பர்பஸ்க்கோ மற்றக்கெல்லாம் பண்ணிட்டாங்க. அதனால இந்தியா பொறுத்தளவு இட் ஹேஸ் ஹியூஜ் பொட்டன்ஷியல். சோலார் நம்மளுக்கு தான் நிறைய கிட்டத்தட்ட ஒரு 6 to 6 அந்த மாதிரி 12 ஹவர்ஸ்ல வந்து 6 ஹவர்ஸ் நம்மளுக்கு வந்து இன்டென்சிவ் சன்லைட் இருக்கு சார். 30% வந்து கொஞ்சம் கிளவுடியா இருக்கும் ஒழிய 60% ஆஃப் அந்த டே டைம் வந்து நம்மளுக்கு இன்டென்சிவ் சன்லைட்டா இருக்கு. we can tap the potential as well as we can grow crops according to the soil. ஏன்னா இந்த மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா டீக்ரேட் சாயில் தான் இதெல்லாம் போட்டிருக்காங்க. இந்த சோலார் பேனல்ல இப்ப எங்க ஊர் பக்கத்திலேயே போட்டாலும் கம்ப்ளீட்டா அல்கலைன் சாயில் தான் போட்டிருக்காங்க. அதுல வந்து இஃப் அட் ஆல் வி டெவலப் த சாயில் குவாலிட்டி, அதுல வந்து எதுவும் கிராப்பிங் பண்ண முடியாது. அதனால அந்த லொக்கேஷனை பொறுத்து அந்த சாயில் குவாலிட்டிக்கு பொறுத்து வி கேன் கோ ஃபார் அண்டர் கிராப். இந்த சோலார் பேனல் வந்து அண்டர் கிராப் பண்ணலாம். அதே மாதிரி சார் இப்போ சதுமன் சார் சொன்ன மாதிரி இந்த டைரி ஃபார்ம் எல்லாம் நல்லா இருக்கு, பார்த்தேன் நல்லா இருக்கு. அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம டியூவல் பர்ஸ்பெக்டிவ் யூஸ் பண்ணிக்கலாம் சார். சார் திஸ் இஸ் த இன்புட் ஃப்ரம் மீ சார். நெக்ஸ்ட் ஓகே சார். முத்துமணி ஆண்டி சார், உங்களுடைய தகவல்களுக்கு மிக்க நன்றி. நீங்க வந்து சார் வந்து இப்போ நல்ல தெளிவாக, அதாவது சோலார் பேனல் அல்லது சோலார் அமைப்பின்
பயன்கள் தொடர்பான தகவல்களை சொன்னாங்க. குறிப்பாக இந்தியா இஸ் a tropical country. இதுல அதிகபட்ச வெயில் இருக்கிறதுனால வெளிச்சத்தை நாம பயன்படுத்துறது மிக முக்கியம். அது நமக்கு சோலார் யூனிட் மூலமா செய்ய முடியும் அப்படிங்கிறத சொன்னாங்க. அத மாதிரி இந்த சோலார் பேனல் அமைப்பது எல்லாமே வந்து அன்ஃபிட் ஃபார் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற லேண்ட்ல தான் நாம பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தகவலையும் சொன்னாங்க. அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போது சோலார் ஸ்பெஷலிஸ்ட் திரு உலகமணி அவர்கள் வெள்ளூர்ல இருந்து இணைகிறாங்க. அவங்களுடைய கருத்துக்களை கேட்போம். திரு உலகமணி, உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். ஒரு சில கேள்விகளுடன் நான் உங்களை அறிமுகப்படுத்துகிறேன். அதாவது சோலார் பேனல் எனப்படும் சூரிய சக்தி தகடு வெளிப்படுத்தும் கதிர்வீச்சுகளை பயிர் வளர்ச்சி, அதாவது அந்த பயிர் கதிர்வீச்சுகளால் பயிர் வளர்ச்சி பாதிக்கும் அபாயம் உள்ளதா? உங்களுடைய கருத்து என்ன? சார் வணக்கம் சார். வணக்கம் திரு உலகமணி. ஒரு சில ஓரியன்டா நம்ம அதாவது அக்ரி ஃபார்ம் வெர்சஸ் சோலார் பவர் பிளான்ட்ன்ற விஷயங்கள்லாம் வந்து நிறைய பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து பாசிபிள் தான், அது பாசிபிள் இல்லாம இல்லை. ஏன்னா ஃபாரின் கண்ட்ரிஸ் எல்லாம் இருக்குது. அதே மாதிரி நம்ம கவுன்சில் ஃபார் எனர்ஜி அண்ட் என்வரான்மெண்ட் அண்ட் வாட்டர் பார்த்தீங்கன்னா அவங்களுமே இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய வந்து பாசிபிள் பண்ணலான்ற விஷயங்கள் நிறைய சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுல வந்து நான் ஒரு சில அதாவது பாசிபிலிட்டிஸ் ஒன்று இருக்குது. நீங்க கேட்ட கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து போட்டோ வோல்டிக்ஸ் தான், அதாவது அந்த போட்டோ நம்ம சன்லைட்ல இருக்கக்கூடிய போட்டான்ஸை தான் அப்சர்வ் பண்ணுது. சோலார் பேனல் இருந்து அந்த போட்டான்ஸை மட்டும் அப்சர்வ் பண்ணுது. மற்ற கதிர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ரிஃப்ளெக்ஷன் ஆயிரும். ஸோ நம்ம போட்டான் அப்சர்வ் பண்ணி அந்த மூமெண்ட் தான் நம்ம ஜென்ரேஷன். ஸோ சொல்ற மாதிரி பயிருக்கு வந்து பாதிப்பு அப்படின்னா அதுல எனக்கு தெரிஞ்சு வந்து நம்ம சோலார் பேனல் கீழே நின்னா ஹீட்டு வந்து வராது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. மினிமம் வந்து நமக்கு வந்து ஒரு ஹீட்டை வந்து கண்டிப்பா அதுல இருந்து வெளியே வரும், அதுல மாற்று கருத்து கிடையாது. ஸோ இது வந்து நமக்கு எந்தனா நம்ம ரூஃப் டாப், இப்போ சார் சொன்ன அந்த கேட்டில் ஃபார்ம் டைரி ஃபார்ம் எல்லாம் வந்து ரூஃப் டாப்ல வந்து சீட்டோ ஹாஸ்பிட்டல்ஸோ போட்டு அதுக்கு மேல நம்ம போடுறப்போ நமக்கு வந்து கொஞ்சம் கீழே இப்போ ஒரு 10 அடி 15 அடியில போடுறப்போ நமக்கு ஹீட் வந்து பெரிய லெவலில் இருக்காது. இப்போ நம்ம ஒரு நார்மலா இருக்கக்கூடிய ஜி சீட்டு போட்டிருக்கிறோம், அதுல வந்து ஹீட் இருக்கு அப்படின்னா அதுக்கு மேல போடுறப்போ நமக்கு பெரிய வந்து அந்த தாக்கம் இருக்காது. பட் வெறும் சோலார் பேனல் மட்டும் போடுறோம்னா கண்டிப்பா வந்து நம்ம சோலார் பேனல் கீழே இருக்கிறப்போ அந்த கொஞ்சமாவது அந்த ஏதாவது பவர் ஜென்ரேஷன் இருக்கக்கூடியதுனால ஓரளவுக்கு வந்து அதோட ஹீட் இருக்கும், அதுல மாற்று கருத்து இல்லை. ஸோ அது வந்து பயிரை பாதிக்குமா அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து பேனலுக்கு கீழே போடக்கூடாது. அதாவது எப்படின்னா ஒரு ரோக்கும் இன்னொரு ரோக்கும் இடைப்பட்ட கேப்ல நம்ம டிஸ்டன்ஸ் விட்டு அந்த இடத்துல வந்து பண்ண முடியும். அப்படி சோலார் பேனலுக்கு கீழே போடுறதுனா நம்ம வந்து இன்னும் எலிவேட்டட் ஸ்ட்ரக்சர் போடணும், ஒரு 7 அடி 8 அடி 10 அடின்ற மாதிரி போடணும். அப்படி போட்டதான் சன்லைட் வந்து இதுல வந்து 2-3 விஷயம் இருக்கு. அதாவது டைரக்ட் ரேடியேஷன், பீம் ரேடியேஷன், குளோபல் ரேடியேஷன் சொல்லுவோம். இந்த குளோபல் ரேடியேஷன் வந்து எல்லாமே மிக்ஸ் ஆன ஒண்ணு. ஒரு அட்மாஸ்பியருக்கு மேல போறப்போ நமக்கு வந்து குளோபல் ரேடியேஷன் இருக்கும். நம்ம இந்த சோலார் இரேடியேஷன் நம்ம சோலார் வந்து மேக்சிமம் வந்து ஜென்ரேட் பண்றது, எலக்ட்ரிசிட்டி கன்வெர்ட் பண்றது பார்த்தீங்கன்னா டைரக்ட் ரேடியேஷன் சொல்லுவோம். டைரக்ட் ரேடியேஷன் வந்துன்னா ஸ்கேட்டர்ட், அதாவது கதிர்கள் மேல இருந்து வந்து வளிமண்டலத்துல எல்லாம் பட்டு ஸ்கேட்டர்ட் ஆகி டைரக்டா வர்றதான் வந்து நமக்கு வந்து இந்த சோலார் ஜென்ரேஷன் ஆகுது. இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்டா வந்து 1000 வாட் பெர் மீட்டர் ஸ்கொயர், ஒரு மீட்டர் ஸ்கொயர்ல இவ்வளவு ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய 2024 250 வாட் பெர் மீட்டர் ஸ்கொயர் அளவு கூட நம்ம வந்து உற்பத்தி பண்ண முடியும். ஸோ டெக்னாலஜி வந்து அதிகமா இருக்குது. நீங்க கேட்ட கொஸ்டினை பொறுத்த மட்டும் நம்ம டெக்னாலஜி அதுக்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணணும். அதாவது வேற டெக்னாலஜிக்கு போகணும், நம்ம வந்து ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். அதே மாதிரி சன்லைட் வந்து டைரக்டா எந்த ஒரு தாவரத்துக்குமே வந்து ஒளிச்சேர்க்கை முக்கியம். அப்போ அந்த சன்லைட் டைரக்டா விழுகிற அளவுக்கு நம்ம வந்து அந்த ஓரியன்டான டிசைனை நம்ம பண்ணணும். இப்ப நம்ம கிரவுண்ட் மவுண்ட் 4 அடி ஸ்ட்ரக்சர்ல இப்ப சார் நிறைய காமிச்சாங்க. 4 அடி ஸ்ட்ரக்சர் 5 அடியில ஹைட்ல சோலார் பேனல் போட்டு அதுக்கு கீழே நீங்க வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து நாட் ஃபிட் தான். அது வந்து சோலார் பேனலுக்கு கீழே நம்ம கிராப் போடாம கொஞ்சம் ஒரு ரோக்கு இன்னும் இப்ப நீங்க அந்த டிராயிங்ஸ் டயக்ராம்ஸ் போட்டோஸ் எல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. சிதம்பரம் சார் காமிச்சதுல பாத்தீங்கன்னா கேப் விட்டுருப்பாங்க. கேப் விட்டு தான் வந்து உங்களுக்கு ஒரு ரோக்கும் இன்னொரு ரோக்கும் அந்த ஷேடோ இருக்காது, அந்த மாதிரி இருப்பாங்க. அதோடைய ஷேடோ வந்து விடுவோம். இப்ப நீங்க ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு ரோ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது அரேன்னு சொல்லி சொல்லுவோம். அதுல 56 மாடல் இருந்து 60 மாடல் சோலார் பேனல் வரும். அந்த 60 பேனலுக்கு கீழே நம்ம அக்ரிகல்ச்சர் பண்ண முடியாது, பிகாஸ் அந்த பேனலோட ஷேடோ கீழே விடுவோம். அப்போ ஒரு பேனலுடைய ஒரு ரோக்குடைய பேனலுக்கும் இன்னொரு ரோக்கும் டிஸ்டன்ஸ் நார்மலா வந்து 7 அடி 10 அடி விடுவோம். அது நம்ம அக்ரிகல்ச்சர் போற டைம்ல இன்னும் அதிகமா விடணும்.
ஸோ நம்ம மெயின்டெனன்ஸ் விஷயங்கள் இருக்கு. இப்போ ஏன் வந்து இப்போ நம்ம இந்தியாவில் பெரிய லெவலில் சக்ஸஸா இல்லை அப்படின்னா, இதோட இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட் வந்து ரொம்ப அதிகம். அதாவது நம்ம அக்ரிகல்ச்சர் கம் சோலார் போறதுல பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அப்ப கவர்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஸ்ட்ரக்சர் ஓரியன்டான விஷயத்துக்கு வந்து ஏதாவது ஒரு சப்சிடிஸ், இப்போ நம்ம சோலார் பேனலுக்கு ரூப் டாப்லாம் நம்ம ரெசிடென்சியலுக்கு சப்சிடி கொடுக்குறாங்க. இப்போ கமர்ஷியல் ப்ராஜெக்ட் சோலார் ஃபார்ம் ஓரியன்டா பண்ண போது கொஞ்சம் சப்சிடி ஓரியன்டா வந்து கவர்மெண்ட் கொஞ்சம் கன்செஷன் பண்ணணும். அதே மாதிரி பேங்க் லோன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அந்த மாதிரி விஷயம். அதே மாதிரி மெட்டீரியல் இம்போர்ட் பண்றது வந்து ஒரு சில இடத்துல வந்து வரி விலக்கு கொடுக்கணும், இல்ல வரி வந்து கம்மியா பண்ணணும். இன்னைக்கெல்லாம் இம்போர்ட் மெட்டீரியலுக்கு 40% வந்து கொடுக்குறாங்க. அது என்னன்னா மேக் இன் இந்தியா ஸ்கீம்ல இந்தியன் மாடல்ஸை யூஸ் பண்ணணும்னு ALMM அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுல ஒரு சில வரி விலக்குகள்லாம் கொடுத்து மெட்டீரியல் சோர்ஸ் பண்றதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ப்ராஜெக்ட் தான் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது சோலார் ஃபார்ம் கம் பவர் பிளான்ட் தான் வரவேற்கக்கூடிய விஷயம். ஏன்னா நம்ம வந்து அக்ரிகல்ச்சர் டியூவல் பர்பஸ் அக்ரிகல்ச்சரும் பண்ணிக்கிறோம், பவர் சேல்ஸும் பண்ணிக்கிறோம், பவர் ஜென்ரேட்டும் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஃபியூச்சர்ல கண்டிப்பா வரும். பட் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட் அதிகம், மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அதிகம்ன்றதுனால இது வந்து நிறைய பணம் இருக்கிறாங்க. பட் ஃபாரின்ல நிறைய பண்றதுனால அந்த டெக்னாலஜி அடாப்ட் பண்ணி நம்ம பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. டைரக்டா கீழே நம்ம போட்டோம்னா கண்டிப்பா எந்த பயிருமே வந்து பெரிய லெவல்ல சக்சஸ் ஆகாது. அது பாதிப்பெல்லாம் இருக்குது. அந்த பேனல் அதாவது ஷேடோ இல்லாத ஏரியாவில் சோலார் பேனலோட ஷேடோ எங்க படலையோ சன்லைட் டைரக்டா நமக்கு படக்கூடிய இடத்துல ஒரு பேனலுக்கும் இன்னொரு பேனலுக்கும் ஒரு ரோக்கும் இன்னொரு ரோக்கும் இடைப்பட்ட இதுல நம்ம வந்து ஒரு நார்மலா வந்து இப்ப பாத்தீங்கன்னா ஆனியனு, பீனட்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய போடலாம். ஒரு 2 அடி அது மாதிரி வளரக்கூடியதெல்லாம் நீங்க கேப்ல போடலாம். நம்ம நார்மலா கிளீனிங்க்கு தான் நம்ம மெயினா யூஸ் பண்ண போறோம். அதாவது சோலார் பவர் பிளான்ட்டை பொறுத்த மட்டும் கிளீனிங் தான் நம்ம மந்த்லி வந்து 3 டைம்ஸ் பண்ணுவோம். அப்போ 3 டைம் பண்றதுக்கு கிளீனிங் நம்ம ஒரு 2 பேர் வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 2 அடி 3 அடி கேப் விட்டுட்டு மித்த இடத்துல வந்து நம்ம வந்து அந்த ஒரு 2 ஃபீட் இருக்கக்கூடிய பயிர்களை, அதாவது நம்ம என்ன சொல்றோம்னா எல்லா பயிர்களையும் நம்ம சோலார் கீழே போட முடியாது. இப்போ நீங்க நெல் விவசாயம் பண்ண முடியும்னா வந்து அதுல கொஞ்சம் நிறைய சிக்கல்கள் இருக்கு. ஸோ அப்போ நீங்க வந்து கடலை இந்த மாதிரி போடலாம், ஆனியன் போடலாம், ஸோ கிழங்கு வகைகள் வரக்கூடிய விஷயங்கள்லாம் போடலாம். அதுலயுமே நிறைய விஷயங்கள் சாயில் டெஸ்ட் எடுத்து இப்போ நம்ம வந்து சோலார் பேனலுக்கு கீழே இப்போ சோலார் பவர் பிளான்ட் போடுறோம்னா அந்த சோலார் பேனலுக்கு கீழே ஒரு சாயில் டெஸ்ட் எடுக்கணும். ஏன்னா அங்க உங்களுக்கு சன்லைட்டே கிடைக்காது. அப்போ சன்லைட் கிடைக்கிற இடத்துல ஒரு சாயில் டெஸ்ட் எடுத்து எந்த மாதிரியான வந்து பயிர்கள் நம்ம பண்ணலாம்ன்றத வந்து ஆஸ் பர் சயின்டிபிக் ஓரியன்டா வந்து நம்ம செக் பண்ணி பண்ணோம்னா கண்டிப்பா சக்சஸ் பண்ணலாம். நன்றி நன்றி திரு உலகமணி. இன்னும் ஒரு சில கேள்விகளுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். அதாவது NOC வாங்கும் போது என்னென்ன, அதாவது கண்டிஷன்ஸ் என்ன வச்சிருக்காங்க? அதாவது நீங்க சோலார் பேனல் போடும் போது தடையில்லா சான்று பெற்று சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த காரணத்திற்காக நாம தடையில்லா சான்று பெற வேண்டும்? இல்ல, தடையில்லா சான்றுன்றது பாத்தீங்கன்னா நார்மலா வந்து விவசாயம் பண்றதுக்கு, இப்ப நீங்க ஒரு விவசாயம் பண்ணிட்டு இருக்க ஏரியால பில்டிங் கட்டுறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க தடையில்லா சான்று வாங்குவீங்க. இல்ல ஒரு வேற ஏதாவது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்றீங்க, ஒரு கடை வைக்க போறீங்க கமர்ஷியலா, இல்ல இதோ அதாவது நார்மலா அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டிஸ் நடக்கிற இடத்துல நீங்க எந்த ஒரு புதுசா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணாலுமே ஆஸ் பர் நார்ம்ஸ் படி வந்து நம்ம வந்து NOC வாங்கணும். ஸோ அதே மாதிரி சேம் கேட்டகரியில தான் சோலாருமே வருது. பட் சோலாருடைய பரப்பளவு வந்து அதிகம். இப்போ 1 மெகாவாட்டுக்கு 4 ஏக்கர் தேவைப்படுறதுனால நீங்க 4 ஏக்கர்ல ஒரு பெரிய பில்டிங் கட்ட போறது கிடையாது. இப்போ ஒரு சிப்காட்டு அந்த மாதிரி பெரிய வணிக ஒரு மால் மாதிரி வந்தா தான், வணிக வளாகம் வந்தா தான் 1 ஏக்கர் 2 ஏக்கர் பயன்படுத்துவீங்க. ஆனா இது நம்மளுடைய தமிழ்நாடு பாலிசி படி பார்த்தீங்கன்னா சோலார் பாலிசி படி 1 மெகாவாட்டுக்கு 4 ஏக்கர்ஸ் அந்த மாதிரி தேவைப்படுது. ஒரு 3 ஏக்கர் 4 ஏக்கர் தேவைப்படுது. அப்ப 4 ஏக்கர்ன்ற பட்சத்துல ஒரு விளைநிலத்தை வந்து நம்ம வந்து எடுத்துட்டு போட போறோம் அப்படின்ற பட்சத்துல அது கண்டிப்பா வந்து நம்ம NOC வாங்கி தான் ஆகணும். அது வந்து நான் அக்ரி அப்படின்ற சர்டிபிகேட் வந்து தாசில்தார்ட்ட விஓட்ட வாங்கணும். பிளஸ் பஞ்சாயத்துலயுமே பாத்தீங்கன்னா இந்த சோலார் போடுறதுனால எங்களுக்கு எந்த ஒரு இடைவெளியும் இல்லை, இந்த லைன் கொண்டு போறதுனால எங்களுக்கு ஒரு பாதிப்பு இல்லை இந்த மக்கள். ஏன்னா இப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னதான் நீங்க அக்ரிகல்ச்சர் ஓரியன்டா ஏரியால போட்டாலுமே நியர்பை சப்ஸ்டேஷன்லாம் கொண்டு போய் டிரான்ஸ்மிஷன் லைன் மூலமா நம்ம போல் எரெக்ட் பண்ணி கொண்டு போய் கொடுக்க போறோம். அப்போ அந்த வழியா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரெசிடென்ட் ஏரியா இருக்கும், வில்லேஜ் இருக்கும், கார்பரேஷன் எல்லாமே இருக்கும். அப்போ நம்ம நாட் ஓன்லி அக்ரிகல்ச்சர் லேண்டு, நீங்க எந்த வழியா போறீங்களோ அந்த வழியா இப்ப ஹைவே இருந்துச்சுன்னா ஹைவேல அப்ரூவல் வாங்கணும். PWD குளங்கள் இருந்தது, ஓடை இருந்தது, அந்த மாதிரி இருந்தா PWDல வந்து அப்ரூவல் வாங்க வேண்டியது இருக்கும். இல்ல BSNL கேபிள் போகுது, அதே மாதிரி வேற ஏதாவது கேபிள் போகுது அப்படின்னா நீங்க எல்லா டிபார்ட்மெண்ட்ல, அதாவது நம்ம சோலார் போட்டு அந்த பவர் கொண்டு போய் EBல கொடுக்குற வரையுமே என்னென்ன டிபார்ட்மெண்ட் வருதோ எல்லாத்துலயுமே நம்ம வந்து அப்ரூவல் வாங்கணும். இது ஆஸ் பர் நார்ம்ஸ். ஓகே. தென் இன்னொரு கேள்வி, அதாவது அரசின் மானிய திட்டத்தில் செயல்படுத்தப்படும் போது
சோலார் பேனல் அமைக்கிறதுக்கு 3 அடி உயரம் தான் பயன்படுத்துறாங்க. அதுக்கு கீழே எந்த ஒரு பயிரும் பயன்படுத்த முடியாது. அந்த இடம் வந்து ஒரு டெத் பிளேஸா தான் இருக்குது. அதுல ஒரு கால்நடையை கூட கட்டுறதுக்கு இடம் இல்லை. நானெல்லாம் என்னுடைய நண்பர் ஒரு விவசாயியோட தோட்டத்தை பார்க்கும்போது அந்த இடம் முழுக்க முழுக்க வேஸ்டா போகுது. சோ எதனால அது 3 அடி உயரத்துல அந்த பேனல் வைக்கிறாங்க? அதற்கு ஏதாவது பிரத்யேக காரணம் எதுவும் உண்டா? சார், அதாவது இருக்கு காரணம் இல்லாம இல்ல சார். அதாவது இப்ப நம்ம ஒரு சோலார் பேனல் ஒரு இடத்துல பவர் பிளான்ட் போட போறோம் அப்படின்னா, அதாவது நார்மலா பாத்தீங்கன்னா அந்த இடத்துல சாயில் டெஸ்ட் பண்ணுவோம். சாயில் டெஸ்ட் இப்போ ஒரு 6 இடத்துல சாயில் டெஸ்ட் எடுப்போம். 3 லேயரா எடுப்போம். ஒரு 1 மீட்டர் 2 மீட்டர் 3 மீட்டர் அந்த மாதிரி வந்து 3 லேயர்ஸ் ஆஃப் சாயில் டெஸ்ட் எடுப்போம். தென் ஆவரேஜ் ஆனுவல் ரெயின்ஃபால், ஆவரேஜ் விண்ட் வெலாசிட்டி எல்லாத்தையுமே நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இதுல ஸ்ட்ரக்சர் டிசைனிங் இருக்குது. அதாவது ப்ரியரா நம்ம வந்து ஒரு சோலார் பவர் பிளான்ட் அமைக்கிறதுக்கு முன்னாடி ப்ரீ இன்ஜினியரிங் சொல்லுவோம். அது வந்து லேண்ட் என்ன ஓரியன்டேஷன் இருக்கு, நம்ம வந்து நார்த் ஃபேசிங், அதாவது சவுத் பக்கம் பார்த்த மாதிரி பேனல் இருக்கணும். இதுதான் வந்து இது வந்து அப்பதான் வந்து உங்களுக்கு த்ரூ அவுட் த இயர் வந்து நமக்கு சன்ரைஸ் நல்லா கிடைக்கும், ஜென்ரேஷன் இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம டிசைன் பண்றோம். அப்போ சாயில் டெஸ்ட் பண்ணாதான் வந்து எத்தனை அடியில நம்ம வந்து போட போறோம், எவ்வளவு காங்கிரீட் போட போறோம், என்ன டைப் ஆஃப் காங்கிரீட் போட போறோம், எவ்வளவு பிலோ கிரவுண்ட் எத்தனை அடி வைக்கணும், எபோ கிரவுண்ட் எத்தனை அடி வைக்கணும் இருக்குது. இப்போ நம்ம நார்மலா நீங்க சொல்ற 3 அடி பாத்தீங்கன்னா கிரவுண்ட்ல இருந்து ஒரு 2 அடி அந்த ரேஞ்சில தான் வந்து மாடல் இருக்கணும். அப்படின்னா ஈஸி மெயின்டெனன்ஸ் ஒரு விஷயம். பிளஸ் நம்மளோட ஆங்கிள், அதாவது ஒவ்வொரு ஏரியாவுக்கும் வந்து அந்த ஆங்கிள் இருக்குது. இந்த ஆங்கிள் தான் பிக்ஸ் பண்ணணும்னு சொல்லி இப்ப லாட்டிடியூட் லாங்கிடியூட், இப்ப நம்ம வந்து திருநெல்வேலியில இருக்கோம்னா திருநெல்வேலியில ஒரு முளைக்கரப்பட்டி அப்படின்னா முளைக்கரப்பட்டியில லாட்டிடியூட் லாங்கிடியூட் என்ன அப்படின்றத பேஸ் பண்ணி நம்ம வந்து 10 டிகிரி இருந்தால் நமக்கு என்ன ஜென்ரேஷன் அப்படின்றது இருக்கும். அது ஸ்டாண்டர்ட். அப்போ அந்த ரியல் டைம் லொகேஷனை பொறுத்து தான் நம்ம வந்து டிசைன் பண்றோம். அப்போ நாங்க 4 அடி வச்சீங்க அப்படின்னா 5 அடி 6 அடி போறப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட் அதிகமா இருக்கும். இன்னொன்னு அந்த ஆங்கிள் வேரியேஷன் இருக்கும். அதே மாதிரி கிளீனிங் பண்றதுல மெயின்டெனன்ஸ் ப்ராப்ளம் இருக்குது. நார்மலா 3 ஃபீட் இருக்கப்போ கிளீனிங்க்கு பிரச்சனை வராது. நீங்க 4 அடி போட்டாலுமே நார்மலா நீங்க என்ன சொல்றீங்க, கீழே அக்ரிகல்ச்சர் பண்ணலாமே அப்படின்னு சொல்றீங்க. நீங்க 5 அடி ஹைட் கொடுத்தாலுமே பேனலுக்கு டைரக்ட் டு தி பேனலுக்கு பிலோவா நீங்க அக்ரிகல்ச்சர் பண்ண முடியாது. வீட்ஸ் மட்டும்தான் வரும், மற்ற பயிர்கள் வந்து கண்டிப்பா வரும். ஏன்னா 100% ஷேடோ இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், சோலார் பேனல் மேல போட்டான்ஸ் அப்சார்ப் பண்ணும். நார்மலா இருக்கக்கூடிய எல்லா கதிர்களுமே வந்து ரேடியேஷன் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணிடும். அப்சார்ப்ஷன் கிளாஸ் வந்து இட் இஸ் ஒன்லி அப்சார்ப் தி போட்டான்ஸ் ஃப்ரம் தி சன்லைட். வேற எதுவுமே அப்சார்ப் பண்ணாது. ஏன்னா மத்த இடத்த அப்சார்ப் பண்ணுச்சுன்னா நமக்கு வந்து எலக்ட்ரான் மூவ்மெண்ட் நடக்காது. அப்போ சோலார் பேனலுக்கு டைரக்ட் கீழே வந்து நம்ம எந்த பயிரும் பண்ண முடியாது. அந்த பேனல்ல இருந்து இன்னொரு பேனலுக்கு டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுலதான் நம்ம பயிர் பண்ண முடியும். நீங்க அதுக்கு கீழே பண்றீங்க அப்படின்னா ஹைட் 10 அடி 12 அடி கொண்டு போகணும். சோ அது அந்த இடத்துல அப்படிப்பட்ட நம்ம 10 அடி உயரத்துக்கு கொண்டு போகும்போது காற்றோட வீச்சையும் அது சமாளிக்கிற அளவுக்கு இருக்கணும் இல்லையா? காற்று குறைவான இடமாக இருக்கு. கரெக்ட். அதாவது நார்மலா வந்து நம்ம நார்மலா பாத்தீங்கன்னா 150 km/h அப்படின்ற ஸ்டாண்டர்ட் வச்சு ஒர்க் பண்றோம். இது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் தி எரிசோர் இருக்கு அப்படின்னா 180 km/h கூட வந்து நம்ம பண்ற மாதிரி சூழ்நிலைகள் வரும். அப்ப நீங்க 10 அடி கொண்டு போறப்போ 10 அடிக்கு ஸ்ட்ரக்சரோட திக்னஸ் இருக்கு, ஸ்ட்ரக்சரோட வெயிட் இருக்குது, விண்ட் வெலாசிட்டியை தாங்கக்கூடிய இருக்கு. அப்போ 1/4 ஆஃப் தி மெட்டீரியல் காஸ்ட் உங்களுக்கு வரும். நீங்க பெர் மெகாவாட்டுக்கு 30 லட்சம் 35 லட்சம் ஸ்ட்ரக்சர் காஸ்ட் வருதுன்னா, இதே நீங்க 10 அடி கொண்டு போறீங்கன்னா அது அப்படியே வந்து 1 கோடி 1.5 கோடி வரும். அப்ப நம்மளுடைய ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இன்னும் 2-3 வருஷம் தள்ளி போகும். இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியன்டா, பேபேக் ஓரியன்டா நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால இதுல சிக்கல் இருக்குது. அப்ப கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி நீங்க அடிஷனலா போடுறீங்க, ஸ்ட்ரக்சர் ரைஸ் பண்ணி போடுறப்போ நாங்க வந்து ஒரு சப்சிடி கொடுக்குறோம், இல்ல வந்து அதுல ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து இப்போ இம்போர்ட் பண்றதுக்கு இப்ப இந்தியாவோட வெளியில கம்மியா கிடைக்குது, இம்போர்ட் பண்றதுக்கு நாங்க வந்து ஜிஎஸ்டில வந்து வரி விலக்கு கொடுக்குறோம், ஜிஎஸ்டில வந்து உங்களுக்கு பெர்சன்டேஜ் கம்மி பண்றோம்னு கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா கண்டிப்பா வந்து பண்ணலாம். ஓகே ஓகே, நன்றி நன்றி. கூடுதல் தகவலுக்கு மிக்க நன்றி. இந்த சப்சிடி ஸ்கீம்ல போடுறாங்கல்ல சார், இப்பதான் கேள்வி சொன்னீங்கல்ல சார், அதே கொஸ்டின் தான். அதை வந்து மேல ஏத்தி போடலாமா, ஸ்ட்ரக்சர் சிஸ்டத்துல போடலாமான்னு கேக்குறேன் சார். நீங்க வந்து வீட்டுக்கெல்லாம் ரெசிடென்சியல் பண்றீங்களா? வீட்டுக்கா இல்ல அக்ரிகல்ச்சர் பர்பஸ் தான் சார்? அக்ரிகல்ச்சருக்கு பண்ணலாம், நார்மலா பண்ணலாம். அதாவது நம்ம ரெசிடென்ஸ், அதாவது நீங்க என்ன சார் ஹைட் ஏத்தி போடுறது, ரூஃப் டாப்ல போடுற மாதிரி இருந்ததுனால நீங்க வந்து இப்ப பைஃபேசியல் பேனலே வந்திருக்குது. அதாவது 2 பக்கம் ஜென்ரேஷன், மேலையும் உற்பத்தி பண்ணும், கீழே இருந்து உற்பத்தி பண்ணும், அந்த மாதிரி எல்லாம் வந்திருக்குது. அதாவது மேல பரவக்கூடிய சூரிய ஒளி அப்சார்ப் பண்ணிக்கிறோம், கீழே இருந்து ரிஃப்ளெக்ஷன் ஆகிறதையும் பண்ணிக்கிறோம், அந்த மாதிரி இதெல்லாம் வருது. அப்ப நீங்க வந்து ஹைட் இன்க்ரீஸ் பண்ணி போடுறதுல அதிகமா ஜென்ரேஷன் கிடைக்கும். அந்த டெக்னாலஜி மாடியில் வந்திருக்குது. நீங்க விவசாயத்துக்கு போடுறப்ப பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 அடி 7 அடி போடுறது பெட்டர். நீங்க 10 அடி எல்லாம் போட்டீங்கன்னா வந்து
அந்த ஸ்ட்ரக்சர் வைஸ் கொஞ்சம் கேப் விட்டு போடுற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த வின் ஃப்ளோ உள்ள வந்துட்டு போற மாதிரி இருக்கும். ஆட்டோமேட்டிக் ட்ராக்கர் போடாம பிக்ஸ்டு ஸ்ட்ரக்சர்ல நீங்க போடலாம். உலகமணி, இதுல என்னுடைய குறுக்கீடு, அதாவது விவசாயிக்கு அதிக செலவினம் வரும் அப்படிங்கறதுனாலதான் இதை நாம தடை பண்றோம். இல்லாம விவசாயி வெல்லிங்கா இருந்தா நாம உயரம் அதிகமா வச்சு நாம பேனல் வச்சுக்கலாம் இல்லையா சார்? கண்டிப்பா சார். அதாவது டெக்னாலஜி நிறைய இருக்குது. மானியத்துல ஒரு இப்ப பைஃபேசியல் பேனல் வந்து 2 பக்கம் நான் சொன்னேன் இல்லைங்களா, அதிகமா உற்பத்தி பண்ணக்கூடிய பேனல் வந்து அது வந்து மானியத்துல வராது. ஆனா நீங்க பிரைவேட்டா போடணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா கண்டிப்பா பண்ணலாம். கண்டிப்பா பண்ணிக்கலாம். ஓகே. தென் அதாவது இன்னும் இந்த சோலார் பேனல் ஒரு சில இடங்கள்ல, இப்போ சில மாவட்டங்கள்ல, குறிப்பா மயிலாடுதுறை போன்ற பகுதிகளில் விவசாய சங்கத்தினர் இதற்கு எதிராக குரல் கொடுப்பதாக ஒரு சில தகவல்கள் வருகின்றன. சோ அது நேரடியாக நாம அது என்ன விஷயம் முழுமையாக தெரிந்து கொள்ள இயலவில்லை. இருப்பினும் அது தொடர்பாக அதுல வேற என்ன காரணங்கள், ஏதாவது காரணங்கள் விவசாயத்தை பாதிக்கும் நிலையில் உள்ளதா? இப்போ சோலார் இது பேனல் அமைப்பதன் மூலம் அது விவசாயத்துல ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? இல்ல சார், அதாவது விவசாயத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்துறது இல்லை. நீங்க வந்து விவசாயத்துக்கு பயன்படாத நிலத்துலதான் சோலார் போடணுன்றதான் சட்டம் சொல்லுது. அப்ப நம்ம இடத்துல வேற அதாவது விவசாயத்தை அழிச்சிட்டு போடுறோம் அப்படின்னா அந்த இடத்துல ப்ராப்பரா அழிச்சிட்டு போடுறதுக்கு என்ன சட்ட விதிகள் இருக்கோ அந்த சர்டிபிகேட்ல நீங்க வாங்கிட்டு தான் பண்ணணும். இது பொதுவா வந்து ஒரு 70% வந்து நார்மலா வந்து என்ன பண்றாங்க, கொஞ்சம் அதாவது கொஞ்சம் எப்படி சொல்றது, ரெசிடென்சி ஏரியா இல்லாம வில்லேஜ்ல இருந்து கொஞ்சம் தூரமா இருக்குது அப்படின்றமான ஏரியாளுகள்லாம் சரியான வந்து அப்ரூவல் வாங்க மாட்டாங்க. அதாவது நான் அக்ரி சர்டிபிகேட்டா இருக்கட்டும், இல்ல வந்து ஓட பிடபிள்யூடியா இருக்கட்டும், இந்த மாதிரி கவர்மெண்ட்ல வந்து ரூல்ஸ் இருக்குது, பஞ்சாயத்து நம்பர் வாங்கணுன்றது இருக்குது. அந்த என்ஓசி வாங்காம பண்றதுனால நிறைய வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. நீங்க சொல்ற மாதிரி போராட்டங்கள் எல்லா இடத்துலயும் பண்றாங்க. ஸோ ப்ராப்பரான அப்ரூவல் வாங்கிட்டு பண்றது வந்து நல்லது. அது நிறைய இடத்துல பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்கு நிறைய இன்னைக்கெல்லாம் ஆர்டி தகவல் எல்லாம் போட்டு வாங்கி அந்த விஷயங்கள் நிறைய கவர்மெண்ட்டுக்கே வந்து தெரியாம நிறைய விஷயங்கள் நடக்குது. ஸோ அது வாங்கிட்டு பண்றது நல்லது. மற்றபடி விவசாயத்துக்கு பாதிப்புலாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க சோலார் இப்போ ஒரு ட்ரை லேண்ட்லயே நீங்க சோலார் போட்டீங்கன்னா ஆவரேஜ் ரெயின்ஃபாலே பாத்தீங்கன்னா நிலத்தடி நீரோட மட்டமே அதிகரிக்குது. ஏன்னா உங்களுக்கு சோலார் பேனல் கீழே பாத்தீங்கன்னா தண்ணி நினைச்சு அப்படின்னா ஈஸியா எவாபரேட் ஆகாது. அப்போ வந்து நிலத்தடி நீர்மட்டம் உயரத்தான் செய்யுது. நீங்க ட்ரைலேண்ட்ல போட்டாலுமே நிலத்தடி நீர்மட்டம் உயரத்தான் செய்யுது ஒழிய விவசாயத்துக்கு பாதிப்பு இல்ல. இன்னொன்னு, ஒரு விவசாயத்தை அழிச்சுட்டு நீங்க பண்ணக்கூடாது. அப்போ ஒரு இடத்துல மாமரமா இருக்குது, அதுல விவசாயம் நீங்க பெரிய லாபம் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க அழிச்சிட்டு பண்றதை காட்டிலும் வேற இடத்துல நீங்க ஒரு அதிகமா ரூபா கொடுத்து ஒரு ட்ரைலேண்ட்ல போடுறத ட்ரை பண்ணீங்கன்னா விவசாயத்துக்கு பாதிப்பு இல்லை. அதுக்காக வந்து 3 போகம் விளையக்கூடிய ஒரு நெல் வயலை போய் அழைச்சிட்டு நீங்க சோலார் போட்டு பண்றதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. அதெல்லாம் உண்மையில வன்மையா கண்டிக்கத்தக்கது. நம்மளுமே அதை வந்து எங்க என்கரேஜ் பண்றது கிடையாது. ஸோ ட்ரைலேண்டா எங்க இருக்குதோ அதை நம்ம ஆஸ்பர் தமிழ்நாடு கவர்மெண்டோடைய சட்ட விதிகளின்படி எங்கெங்க வந்து அப்ரூவல் வாங்கணுமோ அதை வாங்கிட்டு நம்ம பண்ணலாம் சார். ஓகே, நன்றி நன்றி திரு உலகமணி. உங்களுடைய கூடுதல் தகவல்களுக்கு மிக்க நன்றி. அதாவது நிறைய கருத்துக்கள் இப்போ சொன்னீங்க. தொழில்நுட்ப கருத்துக்கள், தொழில்நுட்ப ரீதியாக அதில் உள்ள பிரச்சனைகளை சொன்னீங்க. அது மாதிரி மேனேஜ்மெண்ட் ரீதியாகவும் அதை எப்படி எதிர்கொள்வது என்பது தொடர்பான கருத்துக்களை தெரிவிச்சீங்க. இந்த என்ஓசியை பொறுத்தவரையில வழக்கமாக ஒரு கட்டணம் கட்டுறதுக்கு என்ன ஒரு என்ஓசி உண்டோ அதைத்தான் கவர்மெண்ட் இன்சிஸ்ட் பண்ணுது அப்படிங்கிற கருத்து இப்பதான் உங்களுடைய தகவலுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிய வருகிறது. நான் முதல்ல வந்து இந்த சோலார் பேனல் அமைக்கிறதுக்கு தடை இருப்பதாகத்தான் நான் நினைத்து கொண்டிருந்தேன். சோ இந்த தகவல் வழங்கியமைக்கு மிக்க நன்றி. தற்போது கேள்வி நேரம் ஆரம்பமாகிறது. நமது குழுவில் இணைந்துள்ள நண்பர்கள் தங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முதலில் கரூரில் இருந்து திரு சிவானந்தம் பேச வந்திருக்கிறாரு. சிவானந்தம் பிளீஸ். ஐயா வணக்கம், வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். வணக்கம், மிக்க நன்றி. நான் வந்து இந்த ஆல்டர்னேட் எனர்ஜியில கிட்டத்தட்ட 40 வருஷமா வேலை பண்ணிட்டு இருக்கேன். முதல்ல விண்ட்மில் போட்டோம், அதுக்கப்புறம் வந்து சோலார்ல வந்து தண்ணீர் பண்றதுக்காக பண்ணோம். அப்புறம் வந்து தொடர்ந்து இந்த எலக்ட்ரிசிட்டி மின் உற்பத்திக்கான முயற்சி. அப்போ வந்து இந்த பேனல்ல இருந்து வரக்கூடிய எஃபிஷியன்சி வந்து 7% தான் இருந்தது. விலையும் அதிகமா இருந்தது. அதனால தான் நம்ம அதனுடைய பயன்பாடு ரொம்ப கம்மியா இருந்தது.
இப்போ ஓவர் த பீரியட் வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்கு, மின்சாரம் தேவை அதிகமாக இருக்கிறது. முதல்ல விண்டு மில் போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து பாய்லருக்காக தண்ணீர் சூடு பண்ணுறதுக்கு போட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த எலக்ட்ரிசிட்டி தயார் பண்ணுறதுக்கு. ஆனால் எலக்ட்ரிசிட்டி பண்ணுறதுக்கும் பொழுது அன்றைய அதனுடைய திறன் எஃபிகசி அல்லது எஃபிஷியன்சி வந்து 7-9% தான் இருந்தது. அதனால அது இல்லாமல் விலைகளும் கூடதாக இருந்ததுனால அது பயன்பாட்டுக்கு வரல. ஆனா இன்றைக்கு வந்து கிட்டத்தட்ட 16-17%, ஈவன் 23% வந்திருக்கிறதா சொல்றாங்க. ஏன்னா என்ன சரியான எனக்கு தகவல் இல்லை, ஆனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது நமக்கு நல்ல இதுதான். ஆனா என்னுடைய வேண்டுகோள் அல்லது விஷயம் என்னன்னா, நம்மளுடைய எல்லா நகரங்களிலையும் எல்லா ஊர்கள்லையும் வீட்டுக்கு மேல பண்ணிட்டாலே பாதி பிரச்சனை தீந்துரும். அதுக்கப்புறம் நம்ம விவசாயத்துல இருக்கிற நிலத்துல போடுறத பத்தி அப்புறம் கூட யோசனை பண்ணலாம். அது ஒன்று. அப்புறம் விவசாய நிலங்கள்ல போடலாம்னா அந்த கீழே நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, மரம் வெர்டிக்கல் கார்டன்ஸ் மாதிரி, மரம் கீழே செடிகள் கொடிகள் அந்த மாதிரியான பயிர்கள் ஏதாவது பண்ண முடிஞ்சதுன்னா ஒரு மூலிகைகள் அப்படி பண்றதுக்கு முயற்சி பண்ணலாம். ஆனா அது கொஞ்சம் ஆராய்ச்சி எல்லாம் பண்ண வேண்டி இருக்கு. அதுக்கு பதிலாக முதல்ல வீடுகள் பூரா போட்டு முடிச்சிருவோம். நிறைய நிறுவனங்கள்லாம் இருக்குல்ல, கம்பெனிகள்ல, அதுல போட்டு முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் இதை பத்தி யோசனை பண்ணலாங்கிறதா என்னுடைய கருத்துங்க. நன்றி, நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி திரு சிவானந்தம் சார், உங்களுடைய அனுபவம் மிகுந்த கருத்துக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக நமது குழுவில் இணைந்துள்ள நமது குழுவின் மூத்த உறுப்பினர் திரு கந்தசாமி அவர்களை பேச அழைக்கிறேன். கந்தசாமி சார், இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களது கருத்துக்களை தெரிவிக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் சோலார் எனர்ஜி இன் அக்ரிகல்ச்சர், வேளாண்மையில் சூரிய சக்தியை பயன்படுத்துவது சம்பந்தமாக நமது வேளாண் தொழில்நுட்ப நிபுணர்கள் தங்களுக்கு தெரிந்த இந்த சோலார் எனர்ஜி பற்றிய தகவல்களை, புதிய கண்டுபிடிப்புகளை வழங்கி இன்றைய ஜூம் கூட்டத்தை சிறப்பாக நடத்தி காட்டியிருக்கின்றார்கள். இந்த ரினியூவபிள் எனர்ஜி, ஏற்கனவே விண்ட் எனர்ஜி, விண்ட் மில், அது ஏற்கனவே அந்த சக்தியை பயன்படுத்துவதற்கு அதுவும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் அந்த விண்ட் எனர்ஜி என்பதை உபயோகப்படுத்துகின்ற பொழுது மிகவும் பெரிய பணக்காரர்கள், பண வசதி மிக்கவர்கள் தான் அதை பயன்படுத்த முடியும் என்ற நிலையில் தான் அது இருக்கிறது. ஒரு எளியவன், ஒரு சாதாரண உழவன் அதை வைத்து அதை வேளாண்மைக்கு பயன்படுத்தணுமா என்றால் இன்னும் அது நடைமுறைக்கு ஒத்து வராததாகத்தான் இருக்கு. அதற்கு பதிலாக இப்பொழுது நவீன முறையிலே உலகின் பிரபஞ்சத்தின் மாபெரும் சக்தி சூரிய சக்தியை பயன்படுத்தி வேளாண்மையை, உற்பத்தியை பெருக்குவது, வேளாண்மை மட்டுமல்ல நமது அன்றாட தேவைகளுக்கும் சூரிய சக்தியை பயன்படுத்தி மற்ற தொழில் உற்பத்தியும் பெருக்குவதற்கு இந்த சூரிய சக்தி எப்படியெல்லாம் பயன்படுகிறது என்பதை நாம் இப்பொழுது தொழில்நுட்ப வல்லுநர்கள் மூலம் தெரிந்து கொண்டோம். சற்று முன் பேசிய கரூர் ஆனந்தம் அவர்கள் மிக நல்லதொரு கருத்தை நமக்கு இந்த ஜூம் கூட்டத்தில் வழங்கியிருக்கிறார்கள். அதாவது ஒவ்வொரு வீட்டிலுமே இந்த சோலார் பேனலை வைத்து விட்டால் ஒவ்வொரு வீட்டுக்கும் தேவையான எனர்ஜி, பவர், மின்சக்தி, இன்னும் பல்வேறு சக்திகள் அந்தந்த வீட்டுக்கு இருக்கிறது. அதே போல வேளாண்மையிலும் ஒவ்வொரு உழவனும், ஒவ்வொரு எளிய உழவன் கூட இந்த சூரிய சக்தியை பயன்படுத்தி தங்களது பயிர்களின் தரத்தை கூட்டி அதிக மகசூலை விளைவிக்க அரசாங்கமும் வேளாண்மை விஞ்ஞானிகளும் ஆவண செய்ய வேண்டும். அந்த காலம் மிகவும் நெருங்குகிறது என்றுதான் எனது அபிப்பிராயம். எனக்கு கிடைத்தபடி ஜெர்மானிய நாட்டில் தற்போது கிட்டத்தட்ட 90% மேலாக, 90 விழுக்காடுகளுக்கு மேலாக சூரிய சக்தியை பயன்படுத்திதான் அந்த நாடே இயங்குகிறது என்பதை நான் சில செய்திகள் மூலம் அறிந்து கொண்டேன். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை
சூரிய சக்தி அதிகம் கிடைக்கின்ற நமது பாரத நாட்டிலும் இந்த சூரிய சக்தியை பயன்படுத்தி ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒவ்வொரு எளிய உழவனுக்கும் இந்த சக்தி கிடைத்து அது பயன்படும் நாள் வெகு விரைவில் இல்லை. அதற்கு அனைவரும் உதவுவார்கள் என்ற நம்பிக்கையோடு வாய்ப்பளித்த ஜோ அவர்களுக்கும் இன்றைய தின நல்லதொரு விஞ்ஞான கருத்துக்களை வழங்கிய தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கு நன்றி சொல்லி இதை சிற்றுரை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு கந்தசாமி சார், உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி. இப்ப நீங்க சொன்ன மாதிரி நாகப்பட்டினத்துல ப்ராப்ளம் சொல்றாங்கன்னா அது வந்து ஒரு சைக்ளோன் ப்ரோன் ஏரியா சார். அதனால வந்து அவங்க அந்த ஒரு காற்றினால சேதம் ஏற்பட்டு இழப்பாயிலான்னு கற்பனை பண்ணலாம் சில விவசாயிகள். இதுல என்ன முக்கியமா இருக்குன்னா, டெக்னாலஜின்னு வந்து வர்றபோது இரும்பு பைப்புகளை உறுதியா போடணும். ஏன்னா பாலிகூசுக்கு உறுதி சொன்னாங்க. சில ஊர்களில் காற்று உள்ள ஊர்களில் எங்கெல்லாம் விண்டு விளையாட்டு அதிகமா இருக்கும், இங்க பாலிகூஸ் போடக்கூடாது சொன்னாங்க ஒரு காலத்துல. ஸோ டெக்னாலஜி இஸ் அவைலபிள்னா வி ஹேவ் டு யூஸ் வித் ரிஃபைன்மெண்ட் அண்ட் பர்ஃபெக்ட் கேரிங். அந்த ஊருக்கு அதிக மானியம் கொடுக்கணும். இங்க வந்து சின்ன பைப் கொடுக்குற போது வந்து 10 ரூபா கொடுத்தா அங்க வந்து 20 ரூபா கொடுக்கும். இதுதான் விஷயம். அதுல ஸோ இட் இஸ் ஈஸிலி பாசிபிள் இன் எவரி ஏரியா. நாகப்பட்டினம் விவசாயிகள் வரைக்கும் முக்கியமா டெல்டா ஃபார்மர்ஸ் சொல்ற போது அவங்க அரசு மானியத்தில் ஏதாச்சும் முழுமை கிடைச்சா நிச்சயம் செய்வாங்க அவங்க. இன்னும் வந்து எப்படின்னா அவர் எந்த அரசு தெரிஞ்சு வந்து எதிர்க்கணுங்கிற ஒரு 10 பேருக்கு ஒரு பழக்கம் இருக்கு. அதாவது சில பேர் விவசாயிகள் பத்தி சில பேருக்கு அதை வந்து டிராயிங் அட்டென்ஷன் இங்கிலீஷ்ல இது எல்லா கிரீவன்ஸ் டே கொடுத்தே பார்க்கலாம். அந்த மாதிரி சொல்றவங்கள ஈவன் ட்ரிப்ரிகேஷன் பத்தி இன்னும் கூட கம்ப்ளைண்ட் போயிட்டு தான் இருக்கு. ட்ரிப்ரிகேஷன் வந்து நேரடியாக வந்து சில பேர் தென்னை மரத்து மேல வைக்கிறாங்க. பொள்ளாச்சியில் சில விவசாயிகளாம் பைப் லைன் மேல வச்சுட்டு அது ஒரு டெக்னாலஜி நான் கேட்டாங்க. ஸோ இந்த மாதிரி விதவிதமா இருக்கிறதுனால டேப் சிஸ்டம் போட்டுப்பாங்க தென்னை மரத்துக்கலாம். அது வேற ட்ரிப்னு சொல்லுவாங்க கேட்டேன். ஸோ இது வினோதமா அவங்களுக்கு ஒரு விதமான ஒரு, ஏன்னா அவங்க போர்ல தண்ணி கிடையாது. ஸோ வித்தின் 1 hour பாஸ் வாரி எவருக்கு 3 அது மாதிரி நிறைய கன்ஸ்டியன்ஸ் இருக்கும் ஃபீல்டு லெவலில். ஸோ இடர்பாடுகள் இருந்தா கூட அதை ஏறி சாதிக்கிறதுக்கு நம்ம அரசுடைய முயற்சிகளும் வலிமையான பீரங்கிகள் தேவைப்படுது. இது வந்து ஒரு டெக்னாலஜி புதுசு வரப்போது எல்லாருக்கும் பயம் இருக்கும். நிச்சயமா டெக்னாக்ரேட்ஸ் இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட்ல டெக்னாலஜி வேணும். அந்த மாதிரி வரப்போ நம்ம நிறைய நிறுவனங்கள் வந்து தொடர்பு கொண்டிருக்குது. நிறுவனங்களே அவங்களுடைய நபர்களை அனுப்பலாம். ஒரு மாவட்டத்துக்கு எப்படி நம்ம ட்ரிப்புக்கு வந்து ஒரு ஏரியா மார்க் பண்ணமோ அந்த மாதிரி ஒரு மாவட்டத்துக்கு இந்த சோலார் எனர்ஜி கம்பெனிக்காரங்க வந்து மார்க்கெட்டிங் பண்ணணும், இதையும் செய்யணும். ஏன்னா வேளாண் துறையில தெம்பு டெக்னாலஜிக்கல் இன்ஃபர்மேஷன் அபவுட் வாட் இஸ் வாட் தெரியாது. ஃபேன்லேயே பார்த்துக்க மாட்டாங்க நிறைய பேர் நம்ம ஏரியாவசலாம். அதெல்லாம் அந்த மாதிரி இருக்கும். அது ஒரு எம்பவர்மெண்ட் கொடுக்கணும். At all level, to all the officers, we have to give professional knowledge and additional information package. முக்கியமாக நான் சொல்லுவேன் 10% சர்ச் கொடுத்தாங்க, கேள்வியே இருக்காது, நீட்டா எல்லாமே போயிடும். That will be done properly by the management of the company. கம்பெனிக்குள்ள பொறுப்பாயிடும். ஃபார்மர் cannot do any work சார். ஒன்று குறைஞ்சா கூட தெரியாது இருக்கு. இல்லை குவாலிட்டி எல்லாமே ஐஎஸ்ஓ கார்டு வச்சு வைக்கலாம், நிறைய ஃபிக்ஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே ஒரு காலத்தில் பாலிகஸ்லாம் அது மாதிரி இல்லாமல் இருந்துச்சு. இப்பெல்லாம் வந்து ஈவன் இந்த பைப் வெரிஃபைடு டெஸ்டிங் லேப்லாம் இருக்குதுங்க. அதனால எல்லாத்துக்குமே நீங்க தரங்கள் வந்ததுனால அந்த டிஜிட்டல் ரெவல்யூஷன் வந்ததுனால இட் இஸ் பாசிபிள் இந்த ஒரு ஏரியா. இதுல வந்து முக்கியமா வந்து இப்ப நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் வேண்டி இருக்கு. அதாவது அந்த சோலாருடைய டெக்னாலஜி சொல்றதுக்கே வேண்டி இருக்குது. இதுக்கு வந்து அரசாங்கம் தனி முயற்சி எடுத்து ஆத்மா ஸ்கீம் இருக்கு மாதிரி சோலார் மான் போட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அப்பாயின் பண்ணலாம் மாவட்டத்துக்கு. ஏன்னா கரண்டே வேண்டாங்கிற ஒரு இது வரப்போ பயங்கரமான ஒரு சேவிங்ஸ் வருது. லோ காஸ்ட் எனர்ஜி, அதுவும் ஈஸிலி அவைலபிள், எவ்ரிவேர் அவைலபிள். அதனால வந்து நம்ம வந்து கண்டிப்பா ப்ரொமோட் பண்ணணும் அரசாங்கம். இல்ல விவசாயிகளுக்கு ஏற்பாடு சொன்னாலும் அவங்க இண்டிவிஜுவலா போய் நேரில் பார்த்து என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா பேசிக்கலா அது காசு இல்லாம இருப்பாரு. அதாவது ஒரு விஷயத்த வந்து தெரிஞ்சிக்காம அதோடைய இன்வெஸ்ட்மெண்ட் காசு பத்தி பயந்துக்கிட்டு நமக்கு கிடைக்காது ஒரு இதுல ஒரு அங்கலாய்ப்புலையும் ஒரு கால் பண்ணிச்சு கூட சொல்லலாம். இது கொஞ்சம் நாளை விட்டு நோக்கினா நிச்சயமா இந்த மாதிரி பிரச்சனை சால்வ் பண்ணலாம். இன்னொன்று வந்து இந்த மாதிரி செய்தி செய்து நீங்க தகவல் கொடுக்காதீங்க. எனக்கு எந்த இது அவருக்கு நேரில் பார்த்து பேசிக்கலாம். ஏன்னா மொத்தமா எல்லாம் எதிர்க்க மாட்டாங்க. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வாண்ட் வருது. ஏன்னா அந்த ஊர்ல அந்த இறால் பண்றாங்க சார். இறால் பண்ண பயங்கர ப்ராஃபிட் இருக்குது நாகப்பட்டினத்துல. ஸோ இது வந்து அதுவும் கமர்ஷியல் பண்ணி நிறைய ப்ராஃபிட் எடுத்துக்கலாம் நிறைய பேர். ஸோ பிக் ஷாட்ஸ் கேன் டூ ஒண்டர்ஸ் வித் திஸ் somebody has told. அந்த ஒரு பேனல்ஸ் ரைஸ் பண்ணி போட்டு கீழே கிராசிங் பண்ணுவோம். பட் நம்ம வந்து அதை வந்து நம்ம என்கரேஜ் பண்ண வேண்டியதில்லை. we can give for a ஒரு போர் ஃபார்மர்னா கவர்மெண்டோட ப்ரீமியஸ் பிளேஸ் நிறைய இருக்கு. அங்கே வச்சு கூட we cannot supply the current for him. இங்க also make the professional payment of the money for the things concerned. அது கூட அந்த அமௌண்ட் சப்சிடி கொடுக்கலாம். எப்படி பஸ்ஸுக்கெல்லாம் ஃப்ரீ கொடுக்குற மாதிரி எலக்ட்ரிக் சார்ஜ் ஃப்ரீயாக கொடுக்கலாம் கவர்மெண்ட். இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணலாம் சார். வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ சார். நன்றி டாக்டர் இளங்கோவன், உங்களது கூடுதல் தகவல்களுக்கு மிக்க நன்றி. அதாவது சார் சொன்ன மாதிரி ஏரியா ஸ்பெசிபிக்காக, அதாவது மாடல்ஸ் வந்து ஸ்டாண்டர்டா ஒரு மாடல் இருந்தா கூட அதை ஏரியா ஸ்பெசிபிக்காக கொண்டு போகும்போது அதோட பயன்பாடு அதிகமா இருக்கும் அப்படிங்கிற தகவலை சொன்னாரு. அதே மாதிரி மானியத்தையும் அந்த பகுதிக்கு ஏற்ப அதிகரிக்கிறது அரசின் கடமை என்ற தகவலையும் தெரிவித்தார்கள். நன்றி. இன்றைய நிகழ்ச்சி ஒரு சிறப்பான நிகழ்ச்சி, மிக மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சியாக கருதப்படுகிறது. சூரிய மின்சக்தி உற்பத்தியும் வேளாண் சாகுபடியும் என்பது தொடர்பான தகவல்கள் இன்று வழங்கப்பட்டன. இந்த தகவல்களை வழங்கிய சிறப்பு விருந்தினர்கள் டாக்டர் இளங்கோவன், திரு முத்துமணியாண்டி, திரு ராசு, திரு பி சிதம்பரம் மற்றும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட திரு உலகமணி அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் தங்கள் பங்கேற்புக்கு ஏற்ப பல கருத்துக்களை, பல தகவல்களை
அனைவருக்கும் புரியும் வண்ணம், அனைவருக்கும் பயன்படும் வண்ணம் விளக்கமாக தெரிவித்தார்கள். அனைவருக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியத்துடன் நிறைவு பெறுகிறது. இன்னொரு நிகழ்ச்சியில் நாளை மறுதினம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.